எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துவக்க ஜெபத்தை செய்யும்படியாக பிரதர் ஜான் அவர்கள் ராயபுரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். துவக்க ஜெபத்தை செய்து இந்த மெமோரியல் சர்வீஸை ஆரம்பித்து வைப்பார்கள். இந்த கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள கர்த்தாவே, வானம் எனக்கு சிங்காசனம், பாவம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன தேவனே, நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்ன தேவனே, பரலோகத்திலிருந்து இறங்கி வர இருக்கிற எங்கள் பரலோகத்தின் தேவனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் சுவாமி. என நோக்கத்தோடு ஆண்டவரே, சகோதரியை நீர் அழைத்து நீர் சந்தித்து இந்த குடும்பத்தோடு இணைத்து அவங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து அவங்க கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக எப்படி வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் தியானிக்கும் போது அந்த வார்த்தைகளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். செய்து கொடுக்குற அந்த அடியாரை கூட அபிஷேகித்து உபயோகப்படுத்தும். எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தையை நீர்தாமே தாரும். என்ன நோக்கத்தோடு எங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டி கொண்டு வந்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. பொறுப்பேற்றுக் கொள்ளும். எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு ஆண்டவர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கூட்டத்துக்கு ஆரம்பமாக நாம் எல்லாரும் எழும்பி நின்று பாடல் பாட இருக்கிறோம். தயவு செய்து எல்லாரும் எழும்பி நின்று, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. ஆண்டவர் நம்ம மத்தியில் பிரசன்னராய் இருக்கிறார். இந்த உலக மக்களுக்கு மரணம் என்பது எப்பேற்பட்ட ஒரு இழப்பாக இருந்தாலும், தேவ பிள்ளைகளுக்கு மரணத்தின் வேளையிலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவுக்கு, நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த முடியும், அவரை துதிக்க முடியும், அவரை உயர்த்த முடியும். நீர் கூட நின்று அருள் புரியோ, பேசாசின் காணிக்கு நான் தப்பவோ, என் துணை நீர், என் தஞ்சமாய் நீரோ, காட்டில் எல்லாம் நீர் என்னோ நீரோ. நான் சாகும் அந்தகார நேரத்தில் ஓம் சிலுவையை காட்டும் சாகையே வெஞ்சோதி வீசிருள் நீக்கிடோ, வாழ்நாள் சாங்காலிலும் ஏனோடு. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிற தேவன், நீர் எங்களோடு இருக்கிற தேவன், நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர். சங்கீதம் 23 சொல்லுவது போல, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க மாட்டோம் என்று நீர் சொல்லவில்லை, நடந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர். எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை! இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம்,
உம்மை குற்றம் சொல்லவில்லை, உமக்கு நன்றியை மாத்திரம் செலுத்துகிறோம். இந்த மாதிரி பிரிவுகள், இந்த மாதிரி மரணங்கள், இந்த மாதிரி கண்ணீர்கள், வேதனைகள் எங்களை உம்மை விட்டு பிரிக்கிற காரியங்கள் அல்ல, உம்மோடு எங்களை சேர்க்கிற காரியங்கள். இந்த மாலையில இந்த இடத்துல நாம் ஆராதித்து கொண்டிருக்கும் போது ஞானமணி ஆண்டி அவர்களோ பரதீசில சந்தோஷமாய் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரோடு நெருங்கி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஓம் பண்டை தேவனே நான் சேரட்டும், சிலுவை சுமந்து சிலுவை சுமந்து நடப்பீரோ என் ஆவல் என்றுமே. ஓம் ஆண்டை தேவனே, ஓம் ஆண்டை தேவனே நான் சேர்வாதே. தாசன் யாக்கோபை போல் ராக்காலத்தில் காற்று காலின் மேல் நான் துயில்காயல் எந்தன் கனாவிலே ஓம் ஆண்டை தேவனே, ஓம் ஆண்டை தேவனே இருப்பேனே. நீரை நடத்தும் பாதையெல்லாம் வேணேட்டும் ஏடி போல் வீடங்குமா. தூதராளை பாரே ஓம் ஆண்டை தேவனே, ஓம் ஆண்டை தேவனே நான் சேரவே. வேழித்து ஓமையே நான் துதிப்பேன், எந்துயர் கலைவோ வீடாக்குவே. என் துன்பத்தாலுமே ஓம் ஆண்டை தேவனே, ஓம் ஆண்டை தேவனே நான் சேர்வேனே. தயவுசெய்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த மாலை நேரத்திலும் ஆண்டுடைய வாழ்க்கையை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக கூடியிருக்கிற இந்த நேரத்தில் அவரோடு தொடர்பு கொண்ட அவருக்கு நெருங்கிய சில உறவுகள், இந்த உலகத்தில் அவர்கள் விட்டு சென்ற அவர்களுடைய பாசமிகு மகன்கள் மற்றும் உறவினர்கள், அவர்கள் சார்பாக மற்றும் சபையினர் சார்பாகவும் ஒரு சிலர் வந்து ஆண்டியை குறித்து ஒரு சில வார்த்தைகளை, தங்களுடைய ஞாபகங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். தேவனுடைய நாமம் அதன் மூலமாக மகிமைப்படும்படியாய். இப்பொழுதும் முதலாவதாக ஆண்டியுடைய மூத்த மகன் தாமஸ் அவர்கள் வந்து தன்னுடைய தாயை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அன்பானவர்களே, என்னுடைய தாயை பற்றி பேசணுன்னா
ரொம்ப நேரம் ஆகும். நேரம் கருதி சில இன்ஸ்டண்ட்டை மொத்தம் சொல்லிவிட்டு, என் தாய் எப்படி எங்களோடு கூட உருவாடினார்கள், எங்களோடு எப்படி எங்களை அரவணைத்து பாசத்தை நேசத்தை பராமரித்து எவ்வளவாக எங்களோடு இருந்தார் என்பதை ஒரு சிலதை சொல்லி, அன்பானவர்களே, ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் நாங்கள் இருந்தாலும் என்னுடைய தாய் அவர்கள் மிகவும் கண்டிப்பானவர்கள். அதாவது என்னன்னு சொன்னால், ஜெபிக்காமல் அல்லது வேதம் வாசிக்காமல் சாதம் அல்ல கொடுக்க மாட்டாங்க. நீ ஜெபித்தாதான் வேத வாசித்தாதான், அந்த மாதிரி ஒரு கண்டிப்புள்ள ஒரு தாயாக இருந்தாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவங்க தேவனை துதிச்சு கொண்டே இருப்பாங்க. எங்கள் அதிகாலையில் கிட்டத்தட்ட 3 மணியாக இருக்கட்டும் 2 மணியாக இருக்கட்டும், அன்பானவர்களே, அவர்கள் தேவனோடு அவர்கள் ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. எனக்கு சில வேளையில் என்ன அம்மா இப்படி ஜெபிக்கிறார்களே என்று எனக்கு கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அதனுடைய ஜெபத்தினாலே நான் அநேக விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். எவ்வளவாக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறத மாத்திரமில்லை, சொந்தக்காருக்காக, அநேகருக்காக, அநேக உறவுகளுக்காக, திருச்சபை மக்களுக்காக, யாரெல்லாம் தேவை நிறைந்து இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். எங்கள் சொந்த விசேஷமாக அநேகர் வியாதியில் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபிப்பாங்க. அன்பானவர்களே, ஒரு சில நான் 6வது படிக்கும்பொழுது ஒரு இன்சிடெண்ட்டை மாத்திரம் சொல்கிறேன். நான் 6வது படித்து கொண்டு இருக்கும் பொழுது எங்கள் ஊரில் சூளமேலிலிருந்து பாலவாக்கம் போகணும். எல்லாம் நின்றுட்டு இருக்கிறோம், பிள்ளைங்கள்லாம் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கோம். நான் என்ன படிக்கிறேன்னு சொன்னால் 6வதுன்னு நினைக்கிறேன், நினைவு வருது. அன்பானவர்களே, நான் என்ன செய்தேன்னு சொன்னால், பஸ்ஸு நிறுத்த கை போட்டோம், ஒரு பஸ்ஸு நிறுத்தலை. அதன் பின்பு இன்னொரு பஸ்ஸு வரும்னு பார்த்தோம், வந்தது, அதுவும் கை போட்டோம், நிறுத்தலை. நான் என்ன செய்தேன்னு சொன்னால், அந்த வயசில் கோவப்பட்டு ஒரு கல் எடுத்து அந்த பஸ்ஸை நான் அடித்தேன். அந்த பஸ்ஸு அடித்ததுனால அந்த கண்ணாடியெல்லாம் சேதமாயிடுச்சு. அங்கே சேதமானது இல்லாமல் ஒரு சின்ன துகள் வந்து ஒரு பிள்ளைக்கு பட்டுடுச்சு. அன்பானவர்களே, அது நான் அதை செய்த பொழுது உடனடியாக என்ன செய்தார்கள், போலீஸ் ஸ்டேஷனிலே இவ்வளவு செய்திருக்கிற காரணத்தினாலே கம்ப்ளைண்டாக யாரெல்லாம் அந்த இடத்துல இருந்தார்களோ, நான் மாத்திரையில் சில நண்பர்கள், என்னோடு படித்த நண்பர்கள் எல்லாரும் ஒன்று கூடி எல்லாரும் அந்த இடத்துல போனாங்க. போன மாத்திரத்தில் என்னுடைய அப்பா என்ன சொல்லிட்டாரு, அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், அந்த தவறை பண்ணிட்டான், நான் வரவே மாட்டேன், நான் ஒருபோதும் வரமாட்டேன், கிறிஸ்துவ பையனாக இருக்கிறோம், நம்ம இப்படி போய் செய்துட்டானே, இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணணும், எல்லாரும் போகிற மாதிரி கவனம் இருக்க வேண்டியது தானே சொல்லிட்டு எங்கள் அப்பா வரவே இல்லை. அன்பானவர்களே, எங்கள் அம்மா வந்து அந்த நேரத்தில் தனக்கு போட்டிருந்த அந்த நேரத்தில் ஃபைன் கட்டணும், தாலியில் இருக்கிற ஒரு 2 குண்டுமணி 3 குண்டுமணி கிட்டத்தட்ட ஃபைன் கட்டணும்னு, இவன் தான் ஃபைன் கட்டணும்னு சொன்னாங்க. அது என் தாயார் வந்து அதை வைத்து அடகு வைத்து அதை ஃபைன் கட்டினாங்க. அந்த அளவுக்கு நான் துன்மார்க்கனாக இருந்தேன். அவ்வளோ இருந்தாலும் எங்கள் அம்மா என்னை நேசிப்பாங்க, ஜெபம் பண்ணுப்பா, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு தான் அன்பா என்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு சமயம் என் தம்பியை, சின்ன தம்பின்னு நினைக்கிறேன், சுரேஷ், அவனை நான் பிடிச்சிக்கல. நான் ரொம்ப கிரிக்கெட் பைத்தியக்காரன், என்னை போல் பைத்தியம் கிரிக்கெட்டில் யார் இருந்திருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு நான் வீட்டில் இருக்கணும் இல்லை, கிரிக்கெட் கிரவுண்டில் தான் நான் அதிக நேரத்தை செலவழித்தேன். அன்பானுங்களே, அந்த நேரத்தில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறேன். அப்பா வந்தார், வந்து சரியான அடி அடிச்சிட்டாரு. போய் அந்த நேரத்தில் எங்கள் அம்மா என்ன ஒன்றும் சொல்ல, குழந்தையம்பா அடிக்கிறீங்க, அந்த அளவுக்கு தன்னுடைய அன்பை தான் வெளிப்படுத்தினாங்க. அப்பா ஒரு வேளை கோவப்பட்டு என்னை அடித்தாலும் என்னை அந்த அளவுக்கு அன்பை தான் என்னை பார்த்துட்டாங்க. தாய் ஒருபோதும் என்னை அந்த அளவுக்கு அன்பு தான் செலுத்தினாங்க. என்னடா இப்படி இருக்கிறானேன்னு சொல்லிட்டு கூட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. எனக்கு இதுக்காக ஜெபம் பண்ணுப்பா, அதை தான் என்கிட்ட சொல்லுவாங்க. அப்படியே இருக்கிற பொழுது சின்ன வயசில் தம்பியை பிடிக்கல, நான் விளையாடிட்டு இருந்தேன். அதை விளையாட்டுனதான் ஒரே ஒரு அடி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரே ஒரு அடி தான் அடித்தாங்க. அத்தோடு என்னை அடிக்கவே இல்லை. அந்த 7வது படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில்
அப்பொழுது அப்படி இருக்கிற அந்த தருணத்தில் என்னுடைய தாயார் அநேக வேலையில் அவங்க வேலை செய்கிற இடத்திலும் சரி, பிள்ளைகளை பராமரிப்பதிலும் அவங்க சரியாக அவங்க அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வேதத்தை தியானிச்சு தான் போவாங்க. ஒருபோதும் தூங்கி எழுந்து அப்படியே போக மாட்டாங்க. ரொம்ப அவங்க ஒரு நீட்னஸாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படி இருந்த சமயத்தில் ஒரு சமயம் நான் வரமாட்டேன், நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொல்வேன். இந்த நேரத்தில் இல்லை நான் அங்கிள்கிட்ட ஆண்ட்ரூ அங்கிள்கிட்ட சொல்லுவேன், நீ வந்தாதான்னு சொன்னோன்னே எனக்கு உடனே அங்கிள்னா எனக்கு பயம். உடனடியாக நான் கிளம்பி நான் போயிட்டேன். ஏன்னா அங்கிள்கிட்ட சொல்லிட்டா அங்கிள் என்னை கேட்பார், ஒரு இது மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு உடனடியாக எதனா ஒரு சொல்லணுன்னா அங்கிள்கிட்ட சொல்லுவேன், ஆண்டிக்கிட்ட சொல்லுவேன். அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கு நான் கொஞ்சம் பயப்படுவேன். அந்த அளவுக்கு நான் பயந்து தான் இருந்தேன். ஆனால் சில நேரங்களில் என்னுடைய தாயார் பலவீனப்பட்டிருப்பாங்க, அதை நான் பொருட்படுத்த மாட்டேன். அது உண்மையாகவே சொல்கிறேன், தாயாரை நான் பராமரிப்பதில் நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் இருந்தேன், ஏனோதானதாக இருந்தேன். என்னுடைய தாயாருடைய அந்த 15 நாட்கள் அவங்க பட்ட அந்த நேரத்தில் நல்லா தாங்கி கொள்ள முடியல. என்னை கூட்டிகிட்டு போயிடு தான் சொன்னாங்க. இல்லைம்மா உன்னுடைய வியாதி அப்படி இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு போகலாமான்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்துட்டு போதா ஆண்டவருடைய பாதத்தில் அவங்க போயிருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆவிக்குரிய தாயாக எனக்கு இருந்தாங்க. ஒரு எல்லா விதத்திலும் நேசிக்கிற ஒரு தாயாக, அன்பு செலுத்துகிற எல்லா விதத்திலும் என்னுடைய ஃபேமிலியில் எல்லாம் அன்பு செலுத்துவாங்க. எல்லாருடைய ஃபேமிலியிலும் எதை சொன்னாலும் மன்னிக்கும், கற்றுக்கொள்ளுப்பா, யார் எது சொன்னாலும் நீ மன்னிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லி தருவாங்க. நீ மன்னிக்கணும், யார் எதையும் நீ சொல்லக்கூடாது, யார் எது சொல்லிட்டாலும் நீ மன்னிக்கணும். ஆண்டவர் அதை தான்ப்பா சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு வேதத்திலேருந்து சில வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது மாத்திரமில்லை, எப்போ நான் வீட்டுக்கு போனாலும் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டன்ட், அது டிவியில் இருக்கட்டும், அங்கிள் மெசேஜாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை எழுதிட்டே இருப்பாங்க நோட்டில். நான் அந்த டைரி பார்த்தேன். உண்மையாகவே எவ்வளோ எழுத முடியுமோ. கடைசியாக கூட 10ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025 எழுதியிருக்கிறாங்க. உண்மையாகவே என்னுடைய தாய் நாங்கள் இழந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் எனக்காக எங்கள் தாய் விட்டு சென்ற பணிகளை நான் முழுமையாக அவங்க நினைச்ச, நீங்கள் எல்லோரும் ஊழியத்தில் இருக்கணும்பா, அதுதான் எனக்கு ஆசை. நீ பேர் புகழ் பணம் எல்லாம் இருந்தால் கூட ஏசு இல்லைன்னா அவன் வாழ்க்கை இல்லைப்பா. நீ நல்ல பணக்காரனாக இருக்கலாம், நீ எல்லாமே உன்னை லக்ஸரியாக இருக்கலாம், எல்லாமே பங்களா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், உன் வாழ்க்கையில் ஏசு இல்லைன்னா மொத்தம் அது ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு கூட எங்கள் அப்பாவும் ஜெபிப்பாங்க. ரெண்டு பேரும் நான் ஜெபிப்பாங்க. நான் கேட்டிருக்கிறேன், சின்ன வயசுலேருந்தே ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ போல இவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் ஜெபிச்சிருக்கிறாங்க. எனக்கு ஆவிக்குரிய ஒரு தகப்பனாக ஒரு தாயை கொடுத்துருக்காங்க. நான் கடைசி மூச்சு உள்ளவரை ஆண்டவர் எதிர்பார்க்குற அந்த வாழ்க்கையை நான் வாழணும். அவங்க நினைச்ச அந்த எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்க தேவனுடைய சமூகத்தில் எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிச்சு கொள்ளுங்கள். தேங்க்யூ. ஒரு அன்புள்ள தாய் மட்டுமல்ல, ஒரு ஜெபிக்கிற தாயை எழுந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த குடும்பத்துக்கு கிருபை செய்வாராக. இப்பொழுது நம் மத்தியில் சகோதரி ஜாய் ரமேஷ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் ஆண்டியை குறித்து பேசுவார்கள். ஆண்டியுடைய தம்பியுடைய மனைவி அவர்கள் ஆண்டியை குறித்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்த உறவின் மக்களே, திருச்சபை மக்களே, எனக்கு திருமணமாகி இந்த குடும்பத்தில் நான் வாழ்க்கைப்பட்டு 30 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 30 ஆண்டு காலம் அக்காவை நான் பார்க்கும்போது எங்களுடைய குடும்பத்தில் ஒரு சிறந்த ரோல் மாடல் யாருன்னா எனக்கு ஞானமணி அக்கா தான். ஏன் அவங்கள அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்கள ஒரு விசுவாச தாயாக நான் பார்த்துருக்குறேன். எப்படி என்றால், நான் வாழ வந்த புதிதில்
அவங்களுடைய பலவீனங்களை நான் பார்த்து இவங்க சீக்கிரமாக மறைச்சு போயிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஏன்னா ஒரு குழந்தைய குளிப்பாட்டுவது போல் அண்ணன் குளிப்பாட்டுவார், ஜேம்ஸ் சமைப்பான். அவங்களுக்கு உடை உடுத்துவது, அவங்களுக்கு உணவு ஊட்டுவது எல்லாம் ஒரு குழந்தையை போல் அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போது என்னுடைய எண்ணத்தில் நான் நினைத்த காரியம் இவர்களுடைய வாழ்நாள் மிகவும் குறுகியது அப்படின்னு சொல்லி. அப்போது சில நாட்களுக்கு, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் அக்காட்ட பேசினேன். அக்கா, நீங்கள் எப்போ மறிச்சிருவீங்கன்னு நினச்சேன், ஆனால் ஆண்டவர் இவ்வளோ நாட்கள் உங்களுக்கு கிருபையாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. அப்போ அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், ஆபிரகாமின் தேவன் நம் தேவன், ஈசாக்கின் தேவன் நம் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். ஆபிரகாம் காலத்தில் தான் அற்புதம் நடக்குமா, யாக்கோபு காலத்தில் தான் அற்புதம் நடக்குமான்னு சொல்லி அவங்க ஒரு விசுவாச தாயாய் அக்காவுடைய வாழ்க்கையில் 30 ஆண்டுகளை ஆண்டவர் கிருபையாய் கொட்டி கொடுத்தார். அப்போது அவங்க ஒரு விசுவாச தாய். அடுத்ததாக பார்க்கும்போது அவங்க ஒரு ஜெப வீராங்கனை. அவங்க வீட்டுக்கு நாங்கள் வந்திருந்தாலும் சரி, எங்கள் வீட்டுக்கு அவங்க வந்திருந்தாலும் சரி, அதிகாலையில் 3 மணிக்கெல்லாம் ஒரு குரல் கேட்கும், ஒரு ஜெப சத்தம் கேட்கும். அது அக்காவினுடைய குரல். அதிகாலையில் 3 மணிக்கெல்லாம், அப்போ தான் எங்களுக்கெல்லாம் அயர்ந்த ஒரு நித்திரை இருக்கும். அந்த நேரம் அவங்க ஜெபிப்பாங்க. பிள்ளைகளுக்காக போராடி ஜெபிக்கிற ஒரு தாய். எப்படின்னா, இன்றைக்கு இந்த பிள்ளைகள் ஊழியத்தின் காரியத்தில் இருக்கிறாங்கன்னா அவர்களுடைய ஜெபந்தான். அவங்களுடைய பிள்ளைகளின் சமாதானம் இன்றைய நாள் அவங்களுக்கு பெரிதாக இருக்குதுன்னா அவங்களுடைய ஜெபந்தான். ஜேம்ஸ் ஈக்காடு தாங்கள் போயிருந்தான். அவன் போய் சில ஆண்டுகள் கழித்து நான் கேட்டேன், அக்கா ஜேம் எப்படி இருக்கான்? அம்மா, மண்ணா அனுப்பணுமா, பொண்ணா இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் அவனை பொண்ணாய் சொல்லிக்கும்படி ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தி கொண்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தன் பிள்ளைகள் ஆண்டவருடைய காரியத்தில் இருக்கிறதை மாத்திரம்தான் அவங்க பெருமையாக நினச்சாங்க, அதை ஒரு பாக்கியமாக நினச்சாங்க. அப்போது ஆக அவங்க ஒரு ஜெப வீராங்கனை. அடுத்ததாக அவங்க துதித்து கொண்டே இருப்பாங்க. அவர்களுடைய சரீரம் மட்டுமே பலவீனமாக இருந்ததை தவிர அவர்கள் ஆவியில் அவங்க உற்சாகம் உள்ளவர்களாக இருந்தாங்க. காரணம், ஆண்டவரை அவர்கள் நம்பின காரியம், ஆண்டவர் மீது அவர்கள் வைத்த விசுவாசம். எப்பவும் அவர்கள் வாயில் ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா பாடல்கள், அவரை துதித்து 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 அவர்களுடைய பலவீனம் மாறினது. அவர்களுடைய பலவீனம் மாறி அவர்களுடைய ஆயுசு நாட்கள் 30 ஆண்டுகள் கிருபையாய் ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆகையினால அவங்க ஒரு ஜெப வீராங்கனை, ஒரு துதியின் ஆடை தரித்த ஒரு மகளாய் இருந்தாங்க. வீண் வார்த்தைகளை அழுப்பவே மாட்டாங்க, காசிப் பேச மாட்டாங்க. அப்படி யாராவது பேசினா கூட டக்குன்னு உடனே நான் இன்வால்வ் ஆகி என்ன சொல்லுவாங்க, ஐயோ வேண்டாம் வேண்டாம், நமக்கு வேண்டாம், இது ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியம். உடனே எங்கள் எல்லாரையும் கடிஞ்சு கொள்வாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது அக்கா ஒரு சுவிசேஷகி. அவங்க ஒரு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த ஒரு சுவிசேஷகி. எப்படி தெரியுமா, அநேகர் இந்த அக்கா மரித்த இடைப்பட்ட நாட்களில் என்னோடு பேசினவர்களில் பாதி பேர் இந்த காரியத்தை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. எங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், உங்கள் குடும்ப நிலைமை மாறும், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பையன் திருந்திடுவான், நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதே சமயம் நான் அந்த காரியத்தை செய்கிறேனா என்று சொல்லி என்னை நான் ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருந்தேன். அடுத்ததாக மனம் திரும்புதல், ஒப்புரவாகுதல். உடனுக்குடன் என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு காரியம் தவறாக பேச உடனே கன்ஃபர்ஸ் ஆகிடுவாங்க, மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி. சகோதர ஸ்நேகம், அக்காவின் இடத்துல இந்த சகோதர ஸ்நேகம் அதிகமாக காணப்பட்டுச்சு. சகோதர ஸ்நேகம்னா என்னுடைய கணவர் மாத்திரம்தான் அவங்களுடைய சகோதரர். நாங்கள் அக்கா சிக்கானதும் என்னுடைய பிள்ளைகளும் நானும் என் கணவரிடத்தில் பகிர்ந்த காரியம், சகோதரி அல்ல அவர்கள், உங்களுக்கு இன்னொரு தாய், அவங்களுக்கு ஆண்டவர் பூர்ண ஆயில கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அவங்க தம்பியை. சில சமயம் சுரேஷ் ஜேம்ஸ்லாம் எங்கள் வீட்டில் சில காலம் இருந்தாங்க பிள்ளைங்க, அவங்கள கடைஞ்சிப்பார், அவங்கள பனிஷ் பண்ணுவார். சுரேஷை நீல் டவுன் கூட போட சொல்லியிருக்காரு, அடிச்சிருக்கிறாரு. அப்போ நான் அக்காட்ட கேட்பேன், அக்கா
சுரேஷை முட்டி போட வச்சிட்டாருன்னு உங்களுக்கு வருத்தமா? ஜேம்ஸை அடிச்சிட்டோன்னு உங்களுக்கு வருத்தமா? ஐயோ இல்லவே இல்லைம்மா. தாய் மாமான்றவன் இன்னொரு தாய் மாவன். என் தம்பி என் பிள்ளைங்களுக்கு இன்னொரு தாய். நாங்கள் என்ன சொன்னாலும் என் பிள்ளைங்களை ஏன் இப்படி திட்டினீங்க, ஏன் இப்படி பனிஷ் பண்ணீங்கன்னு ஒரு நாளும் கேட்டதே கிடையாது. ஆகவே இன்னும் சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். நிறைய வார்த்தைகள் இருக்குது, நேரம் காணாது, மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஆகையினால கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது பிரதர் எபினேசர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். அங்கிள் ஜெயராஜுடைய நீண்ட நாள் நண்பர், ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தப்பட்டார். எனவே அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசுவார்கள். அருமையானவர்களே, அருமையான சகோதரி ஞானமணியுடைய ஆறுதல் கூட்டத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு சில காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எங்கள் ஊர் சாதாரண ஒரு கிராமம். ஆனால் சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்கள்லேயும் ஒரு ஆலயம் இருக்கும். எங்கள் கிராமத்துலேயும் ஒரு ஆலயன்ற பெயரே இருக்காது, சர்ச்சின்ற பெயரே இருக்காது. அந்த நாட்களில் சகோதரன் ஜெயராஜான அவருடைய அண்ணன் அங்கே வந்து சத்தியத்தை சொல்லுவாங்க, பெரியம்மா பிள்ளை. ஆனாலும் எங்கள் கிராமம் முழுவதும் அது ஒரு வெளிநாட்டு கடவுள், அவ்வளோதான். நம்மை ரட்சிக்க வந்தது, மன்னிக்க வந்தது பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் அருமையான சகோதரன் ஜெயராஜ் ஞானமணி அவர்கள் முதலாவதாக ரட்சிக்கப்பட்டார்கள். தேவனிடத்தில் அதிகமாக வைராக்கியத்தோடு அவர்கள் வாழ்ந்த காரியங்களை நான் கூடவே இருந்து பார்த்துருக்கிறேன். ஒரு ஜெபிக்கிற குடும்பம் மாத்திரமல்ல, குடும்பத்தை கட்டக்கூடிய குடும்பமாக அவர்கள் இருந்தார்கள். ரெண்டு குடும்பமே ஒரு சாதாரண இந்து குடும்பம் தான், சத்தியத்தை அறியாத குடும்பம். எங்களுக்கு அருமையான ஒரு ஊழியக்காரர் ஆண்ட்ரே, அவங்க எங்களுக்கு ஊழியக்காரன்னு சொல்கிறத விட அவர் எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன், நல்ல ஒரு தகப்பன். ஏன்னா கிராமத்தில் ஒரு ஊழியம் செய்கிறது ஒரு சாதாரண ஊழியம் கிடையாது, எல்லாமே எதிர்ப்பு தான். இந்த அருமையான சகோதரனுடைய குடும்பம் அந்த ஊத்துக்கோட்டைக்கு ஐயாவோடு சேர்ந்து, அவங்களோட நாங்களும் சேர்ந்து அங்கே கிராமங்கள் ஊழியம் கட்டப்பட்டது, குடும்பங்கள் கட்டப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்தில் படிப்பறிவே கிடையாது. சூளவேணி என்ற ஒரு கிராமத்தில் படித்ததே கிடையாது, ஒரே ஒரு 3 பேர் தான், அதுவும் எவ்வளோ 10வது தான். அங்கே வாலிபர்கள் எழுந்தார்கள். வாலிபர்கள் மத்தியில் எழுப்புதல் வந்தது. அதுக்கு ஜபம். அருமையான சகோதரியுடைய விசுவாசம் மிகப்பெரியது. அவங்க சொல்லுவாங்க, அண்ணா முட்டி வலிக்குதுண்ணா, டாக்டர் பார்த்தியா? அண்ணா டாக்டர்னா டாக்டரு, ஏசு ஆண்டவரால் குணமாக்க முடியாதா? இப்படி ஒரு வைராகியமாக பிள்ளைங்கள் மேலே ரொம்ப கரிசனையாக, நண்பர்கள் மேலே, உறவினர்கள் மேலே, ஊழியத்தின் மேலே மிகவும் அக்கறையாக இருந்தார்கள். ஆகவே நான் நிறைய காரியம் சொல்லலாம். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் அந்தம்மா கடைசி நாளில் கூட நான் பேசுகிறேன். ஆனால் என் தேவன் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர்னா, அதனால் தேவன் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் பிரின்சி ரமேஷ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். பிரைஸ் லார்ட். என்னோட அத்தை பற்றி நிறைய எல்லாமே சொல்லிட்டாங்க, நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் என்னோடய அத்தையை நான் ரொம்ப ஈஸியாக டிஃபைன் பண்ணிடலாம். எப்படின்னா ரெண்டு வேர்டில் என்னோடய அத்தையை டிஃபைன் பண்ணிடலாம். ஒன்று வந்து லவ், இன்னொன்று வந்து ப்ரேயர். இது 2 மட்டும்தான் என் அத்தைக்கிட்ட. ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு லவ்வாக இருக்கும். மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. சும்மா ஏதாவது வாயிலிருந்து தான் வருமே தவிர மனசுலேருந்து என்னோடய அத்தைக்கு எதுவுமே வராது. அப்படி ஒரு இன்னசென்ட்டான ஒரு லவ், ரொம்ப பியூராக இருக்கும் என்னோடய அத்தைக்கிட்டேருந்து வர ஒரு அன்பு. என்னோடய அத்தைங்கள்லேயே பார்க்கணுன்னா எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு அத்தை அப்படின்னு பார்த்தா என்னோடய பெரிய அத்தை தான். என்னோடய பெரிய அத்தை மட்டும் இல்லாமல் என்னோடய பெரிய அத்தை குடும்பமே என்னோடய ஒரு ஃபேவரட்டான குடும்பம். மற்ற மாமாங்களை காட்டிலும் என்னோடய பெரிய மாமா வந்து எனக்கு ஒரு ஃபாதர் ஃபிகர்னு சொல்லலாம்.
என்னோட பெரிய மாமா ஃபாதர் ஃபிகர்னால் என்னோட அத்தை பசங்க வந்து எனக்கு ஒரு அம்மா மாதிரி. என்னோட 3 மாமாங்களுமே எனக்கு ஒரு அம்மா மாதிரி. இந்த அன்பு எப்படி அப்படின்னா, எங்கள் பெரிய அத்தை எங்கள் மேலே காமிச்ச ஒரு அன்பு, அவங்க எங்கள் மேலே காமிச்ச ஒரு அன்பு நிமித்தம் எங்கள் பெரிய மாமாவும் எங்கள் அத்தை பசங்களும் எங்கள் மேலே அவ்வளோ ஒரு அன்பு காமிப்பாங்க. எங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருப்பாங்க. எனக்கு எங்கள் பெரிய அத்தையோட நிறைய மெமரிஸ் இருக்குது. என்னோடய சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க எங்கள் அத்தை. எங்கள் மாமா சண்டே ஈவினிங், சண்டே சர்ச் முடிச்சது ஆஃப்டர்நூன் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க எங்கள் அத்தை. சும்மா எங்கள் அத்தைக்கு ஒரு ஆசை கூட இருக்காது, நம்ம வேறு எதுவும் சினிமா பார்க்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் பார்க்கலான்னு இருக்காது. எங்கள் அப்பாட்ட கேட்பாங்க, ரமேஷ் இந்த வாரம் தாவீது போடுடா, அடுத்த வாரம் சாம்வேல் போடுறியா அப்படின்னு கேட்பாங்க. இப்படியா ரொம்ப ஏசப்பா கூட ரொம்ப அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எங்கள் அத்தை கூட ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப். எங்கள் அத்தை ரொம்ப ஒரு பிளெஸ்ஸடான ஒரு அத்தை. ஏன்னா அவங்க ஒரு ரொம்ப எனக்கு அம்மா சொன்னாங்க அத்தை கொஞ்சம் முடியாமல் இருந்தாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா எங்கள் அத்தை ஒரு பிளெஸ்ஸடான அத்தை, ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை எங்கள் அத்தை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா எங்கள் அத்தையோட பார்ட்னர் என்னோடய மாமா பார்த்திங்கன்னா, எங்கள் மாமா கிடைக்க எங்கள் அத்தை ரொம்ப பிளெஸ்ஸட். எங்கள் மாமாவும் அத்தையும் நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், இது வரைக்கும் சண்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் அத்தை ஏதாச்சும் சும்மா வாயில் சொன்னாலும் எங்கள் மாமா சிரிச்சுக்கிட்டு என்ன ஞானம் அப்படின்வார். அவ்வளோதான் எங்கள் மாமா பேசுவார், வேறு எங்கள் மாமா பேச மாட்டார். அப்புறம் எங்கள் அத்தையோட பசங்கனாலும் எங்கள் அத்தை பிளஸ்டு. ஏன்னா நிறைய நோபல் ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் எங்கள் அத்தையோட ஜெபம், எங்கள் அத்தையோட கண்ணீர், காலையில் எழுந்துப்பாங்க. எங்கள் அத்தை என்ன உடம்பு முடியல அப்படின்னாலும் காலையில் நான் சண்டே வந்து எங்கள் அத்தைகிட்ட கேட்பேன், அத்தை ஈவினிங் இருந்துடுறீங்களா, நாளைக்கு போயிடுங்களேன் அப்படின்பேன். இருந்துருவாங்க. காலையில் அவங்களுக்கு உடம்பு முடியல அதெல்லாம் அவங்க கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. காலைல ஒரு 4:30 இல்லை 5 அந்த மாதிரி சீக்கிரம் எழுந்துருவாங்க. எழுந்துட்டு அவங்க பாட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க ப்ரேயர் பண்ணுற மாதிரி தெரியாது, அவங்க ஏசப்பாவோட பேசுவாங்க. ஸோ அந்த ஜெபம் தான் இன்றைக்கி எங்கள் 3 மாமாவுமே எனக்கு தெரிஞ்சு நோபல் ப்ரொஃபஷன்ஸ்லாம் இந்த உலக பிரகாரமாக பார்க்குறது கிடையாது. எங்கள் 3 மாமாவுமே ஒரு உன்னதமான ஊழியத்தை பண்ணுறாங்க. எங்கள் 3 மாமாவுமே ஊழியம் பண்ணுறதுனால எங்கள் அத்தையோட ஜெபம் தான் எங்கள் 3 மாமாவுமே ஊழியம் பண்ணுறாங்க. அதனாலே எங்கள் அத்தை ஒரு ரொம்ப பிளெஸ்ஸடான அத்தை. இந்த உலகத்தில் ரொம்ப ஒரு அந்த அங்கே இருக்க வேர்டு படி தான் எங்கள் அத்தை ஒரு நல்ல போராட்டத்தை தான் போராடிட்டு வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. எங்கள் அத்தையை பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது. கடைசியாக கூட அவங்க என்னோடய பாப்பாவோட கிறிஸ்டினிங்க்கு வந்தாங்க. நான் வருவாங்கன்னு நினச்சி பார்க்கல. நான் சும்மா கால் பண்ணி மாமாட்ட சொன்னேன், மாமா கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு. நான் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எங்கள் அத்தையை நான் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வரும்போது எங்கள் அத்தை ரொம்ப வேகமாக ஸ்டெப்ஸ் ஏறிட்டு வந்தாங்க. நான் கேட்டேன், என்ன அத்தை வந்துட்டேன் அப்படின்னு. அவங்க வந்துட்டேம்மா அப்படின்னாங்க. நான் உடனே எங்கள் அத்தை கையில் ஒரு கர்ச்சீஃப் வச்சுருந்தாங்க, கூட அத்தை அப்படின்னு நான் வாங்கினேன். இந்தாம்மா எடுத்துக்கோ அப்படின்னு. அது மாதிரி எங்கள் அத்தை ஏதாச்சும் கேட்டால் கூட உடனே கொடுத்துருவாங்க. மனசில் பெருசாக எதுவுமே இருக்காது. எங்கள் அத்தை இங்கே உலகத்தில் எவ்வளோ அழுதாங்களோ, ரெவலேஷன் 21:4 இருக்கிறபடி இல் வைப் ஆஃப் எவ்ரி டியர்ஸ் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஏசப்பா என்னோட அத்தையோட எல்லா கண்ணீரையும் தொடச்சிருப்பார். those who walk with Jesus on earth will walk with him on paradise அப்படின்ற மாதிரி எங்கள் அத்தை இங்கே ஏசப்பா கூட நடந்தாங்க. கண்டிப்பாக இப்போ ஏசப்பா கூட உலகத்தில் நடந்தாங்க. இப்போ எங்கள் ஏசப்பா கூட பரதேசியில் அவங்க நடந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆசை அந்த பரலோக ராஜ்யம் அப்படின்றது. அவங்க அதை விருப்பப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. என் தம்பி சொன்ன ஒரு தடவை நான் அம்மாச்சியை பார்க்க போயிருந்தேன். அம்மாச்சி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே அத்தை சொன்னாங்க, என்னம்மா பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னு ஆசை இல்லையா, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ எங்கள் அத்தை அதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ எங்கள் அத்தை கண்டிப்பாக ஏசப்பா கூட தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு விசுவாசத்தினால எங்கள் அத்தை போன பாதையில் நம்மளும் போகணும் அப்படின்னு ஒரு விசுவாசத்தினால நான் end of my speech this. தேங்க்யூ. தேங்க்யூ. நம்ம மத்தியில் ஆண்ட்ரூ அங்கிள் இருக்காங்க. அவங்க ஆண்டியுடைய பாஸ்டர் மட்டுமல்ல, ஆண்டியுடைய சம்பந்தியும் கூட. அவர்கள் ஆண்டியை குறித்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். பிரியமானவர்களே, சகோதரி மிஸ்ஸஸ் ஞானமணி ஜெயராஜ் அவர்களை பற்றி அவங்க சொந்தக்காரங்கள்லாம் நிறைய பேசினாங்க.
அவங்க எல்லாருமே அவங்களோடு கூட இருந்தவங்க, அவங்கள பற்றி நன்றாக அறிந்தவங்க. ஊத்துக்கோட்டை சபை 1980 வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அந்த ஊத்துக்கோட்டை சபையில் முதல் கனிகளாக சகோதரன் ஜெயராஜுடைய குடும்பம் தான் வந்தார்கள். இந்த குடும்பத்தை ஏறக்குறைய நான் 1983 வருஷத்திலிருந்து நான் அறிந்திருக்கிறேன். சகோதரி மிஸ்ஸஸ் ஞானமணி 1985 வருஷம் ரட்சிப்புக்குள்ளாக வந்தார்கள். அவங்க வேற சபைக்கு போயிட்டு இருந்தவங்க ஃபெலோஷிப் சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. அவங்க மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உண்மை உள்ள குடும்பமாக அவர்கள் சூளமேனி கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே சகோதரி ரட்சிப்புக்குள்ளாக வந்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நான் அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். மிகவும் தாழ்மையான, அதே நேரத்தில் அன்புள்ளவர்களாக, எளிமையான, ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒருபோதும் தங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதுமே நினைச்சது கிடையாது. அவர்கள் மறைந்திருந்து தான் வாழ்ந்தார்கள். அப்படி தான் நான் சொல்லணும். தங்களை எங்கேயுமே வெளிப்படுத்த மாட்டார்கள். தங்களுக்கு முக்கியத்துவத்தை நாட மாட்டார்கள். இதுதான் நான் அவர்களிடத்திலிருந்து பார்த்த ஒரு காரியம். அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுறேன், ஏன்னா நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள். அடுத்தது, அவர்கள் மிகவும் அருமையாக பாடக்கூடியவர்கள். அவர்களுக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டது 30 வருஷ காலமாகத்தான். ஆனால் அதற்கு முன்பதாக அவர்கள் ஆரோக்கியத்தோடு கூட தான் இருந்தார்கள். அப்படி தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்களுடைய ஆரோக்கியம் குறைவுபட்ட பிறகும் கூட சில நேரங்களில் நடக்கக்கூட முடியாது. ஆனால் ஊத்துக்கோட்டையில் நடக்கிற ஆராதனை கூட்டத்திற்கு, ஜப கூட்டத்திற்கு, உபவாச கூட்டத்திற்கு தவறாமல் வரக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் உடம்பு சரியில்லைன்னா கஷ்டத்தோடு கூட தூரமாக நாம் போக முடியாது. ஆனால் அவர்கள் அப்பவும் கூட தவறாமல் கூட்டங்களுக்கு வந்து விடுவார்கள். அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை அதிகமாக நேசித்தவர்கள். குறிப்பாக சொல்லப்போனால் அவர்களுடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை அதிகமாக நேசித்தவர்கள். அவங்கள பார்க்கலன்னா அவர்களுக்கு ஒரு மாதிரி சென்டிமெண்டல் மாதிரி ஆயிடுவாங்க. அவங்க ரொம்ப கவலைப்பட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் மேலே அவர்கள் பாசம் கொண்டு இருந்தார்கள். இதெல்லாம் தான் அவர்களிடத்தில் பார்க்கக்கூடிய நான் பார்த்த சில விஷயங்கள் அது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த சகோதரி ரட்சிப்புக்குள்ளாக வந்த பிறகு அவர்கள் ஒரு சமயம் கிறிஸ்மஸ் நேரத்தில் தனி பாடல் பாடினார்கள். அப்பொழுது அவர்கள் அதிகமாக விரும்பின ஒரு பாடலை அவர்கள் பாட நான் கேட்டேன். அவங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு பாடல் தான் அந்த பாடல். ஆகவே தான் அந்த பாடலை அவர்கள் விரும்பி பாடினார்கள். எப்பொழுதுமே அவர்கள் ஏதாவது ஒரு பாட்டை அவர்கள் பாடிக்கொண்டே இருப்பார்கள். நல்ல ஜபிக்கிற சகோதரி, தாழ்மையான சகோதரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு சகோதரி, குடும்பத்திலும் கூட எல்லாரையும் நேசிக்கிறவர்கள், சுற்றுப்புறத்தில் இருக்கிறவர்களையும் அதிகமாக நேசித்தவர்கள் தான் அவர்கள். ஆகவே தான் அவர்களுடைய அடக்க ஆராதனைக்கு திரளான கூட்டம் வந்தது. அவர்கள் அந்த அளவுக்கு அன்புள்ளவர்களாக, எல்லாரையும் மதித்து நேசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அந்த பாடலை போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தேவன் தாமே சகோதரி இப்போது அவர்கள் விரும்பின
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய இடத்துக்கு அவர்கள் போயிருக்கிறார்கள். இந்த குடும்பத்திற்காக, சகோதரன் ஜெயராஜுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக தொடர்ந்து சபையாரும் ஜெபித்து கொள்ளும்படியாக நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ அங்கிள். அங்கிள் பேசும்போது ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொன்னாங்க, ஆண்டி நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லி. நான் கூட ஆண்டி இறந்ததுக்கு அப்புறம் தான் இதை கேள்விப்பட்டேன். நிறைய வாட்டி நான் ஆண்டியை சந்திச்சிருக்கேன், அவங்க கையால் சாப்பிட்ருக்கேன். நிறைய வாட்டி நாங்கள் ஜேம்ஸ் ஊருக்கு வருவோம், பேசுவோம், ஆண்டியை பார்ப்போம். ஆனால் ஆண்டி பாடுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆண்டி பாடுவாங்கன்னு தெரிஞ்சால் வரும்போதெல்லாம் அதை இதை வாங்கி சாப்பிட்டதுக்கு பதிலாக ஆண்டியை பாட வச்சு கேட்டிருக்கலாமே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போது ஜேம்ஸ் நல்ல வேளை ஒரு ஆண்டி பாடின ஒரு பாடல், ஒரு ஆடியோ எனக்கு அனுப்புனார். நான் கேட்டு அப்படியே மெய் மறந்து போனேன், ஆண்டி இவ்வளோ அழகாக பாடுவாங்களா, நம்ம மிஸ் பண்ணிட்டோமேனு. எனவே அங்கிள் சொன்ன அந்த பாடலை ஜேம்ஸ் கொஞ்ச நேரம் கழித்து பாடுவார். இப்போ ஆண்டி பாடின ஒரு பாடலை நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். நாதா உன் திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தேன். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே. நாதா திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். எங்கே நான் போக உம் சித்தமோ, அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக உம் சித்தமோ, அங்கே நான் சென்றிடுவேன். உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன், உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். நாதா திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். புது பாடல் தந்து ஆசீர்வதியும், பரவசமாகிடுவேன். புது பாடல் தந்து ஆசீர்வதியும், பரவசமாகிடுவேன். எக்காலம் நான் ஓதிடுவேன், எக்காலம் நான் ஓதிடுவேன். நாதா திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐ திங்க் எல்லாம் கை தட்டலான்னு நினைக்கிறேன். பாடலை கேட்ட பிறகு தான் நானும் யோசிக்கிறேன், இன்னும் நிறைய பாட்டு ஆண்டி இது ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ப்ரொஃபஷ்னல் சிங்கர் மாதிரி பாடியிருக்காங்க. நானே ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவர் நாமம் தாமை மகிமை பெறட்டும். இப்பொழுது அவருடைய மகன் ஜேம்ஸ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட என்னுடைய தாயாருடைய நினைவு ஆறுதல் ஜெப கூட்டத்திற்கு இங்கே ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் நீங்கள் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். உண்மையிலே ஏதோ பக்கத்தில் இருந்து யாரும் இங்கே வரல. நீங்கள் வந்திருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி தான் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு பெரிய சொத்து, ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இத்தனை ஊழியக்காரர்கள், இத்தனை தேவ பிள்ளைகள் என்னுடைய தாயாருடைய ஜெபத்தின் நிமித்தமாக இவ்வளவு அழகாக ஒரு நேர்த்தியான ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு தேவன் எங்கள் குடும்பத்தை தெரிந்து கொண்டதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய குடும்பத்தை பற்றி நான் சுருக்கமாக, எங்கள் அப்பா நான் அவருடைய சாட்சி சொல்லும்படியாக நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நேரம் இல்லாததுனால என்னுடைய தகப்பனாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நானே அதை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர், சூளைமேனி கிராமத்தில். அவங்க பின்னணியில் யாருமே கிறிஸ்டின் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு முதல் தடவையாக இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்தவர் இங்கே இருக்கிற எங்களுடைய பெரியப்பா மனுவேல் ராஜ். இவங்க எங்கள் அப்பாவுடைய சொந்த சித்தி பையன். இவங்க தான் முதல் தடவையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த 70-80 அப்படிப்பட்ட ஆண்டுகளில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஊழியக்காரனாக இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும். இந்த பெரியப்பா தான் அப்பாவுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை முதல் தடவையாக காண்பிச்சாங்க. அதன் பிறகு எங்கள் அப்பா அந்த சர்ச் ஆஃப் கிரைஸ்ட்டுங்கிற ஒரு சபையோடு சேர்ந்து பெரியப்பாவோடு சேர்ந்து ஊழியத்தில் அங்கங்கே போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை தேட ஆரம்பித்தாங்க. அந்தளவுக்கு பக்தின்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட காலம். அதன் பிறகு எங்கள் அப்பா அம்மாவுக்கு திருமணம் நடைபெற்றது. அந்த காலத்தில் ஃபாரினர்ஸ் மூலமாக தான் அந்த திருமணங்கள்லாம் எங்கள் பெரியப்பா முன்னின்று நடத்தி கொடுத்துருக்கிறாரு. அவ்வளோ அழகான ஒரு திருமணத்தை அந்த நாட்களிலேயே நடத்தியிருக்கிறாங்க. ஆக அவருடைய திருமணம் ஒரு கிறிஸ்தவ திருமணமாக நடைபெறுவது அது ஒரு ஆசீர்வாதம், எங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். அதற்கு பிறகு எங்கள் அப்பாவுக்கு பக்தி என்பது அவ்வளோ சொல்ல முடியாது, ஏதோ கொஞ்சம் அப்படி கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை உண்டு. 1980வது வருடம் இல்லைப்பா, 80 அல்லது 80வது வருடத்தில் எங்கள் அப்பாவுடைய ஒரு நண்பர் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க ஒரு வில்லேஜில். அவரும் கிறிஸ்தவரும் கிடையாது. ஆண்ட்ரூ அங்கிள் இங்கே இருக்காங்க இல்லையா, எங்களுடைய போதகர். அவங்க வந்து ஒரு பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கீழாக அவர் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தார். அந்த நபர் என்னுடைய தகப்பனாரை இந்த ஃபெலோஷிப்பில் நடக்கிற ஒரு கூட்டத்துக்கு, அதாவது ஒரு காட்டேஜ் மீட்டிங், ஒரு வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு காட்டேஜ் கூட்டத்துக்கு முதல் தடவையாக நீ வாடா அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் நடந்த கூட்டத்துக்கு கூப்பிட்றாங்க. எங்கள் அப்பா அன்னைக்கு சரி அண்ணன் இதான் ஃப்ரெண்டு கூப்பிட்றானேன்னு அந்த கூட்டத்துக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு ராஜதுரை அங்கிள் கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பக்கத்தில் ஊழியம் செய்து சமீபத்தில் தான் ஆண்டவருக்குள்ளாக பிரவேசித்திருக்கக்கூடிய அந்த அங்கிள் அன்னைக்கு அந்த காட்டேஜ் கூட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருந்திருக்கிறாங்க. அந்த வார்த்தை எங்கள் அப்பா ஃப்ரெண்டில் உட்காந்துட்டு இருந்தாராம், பக்கத்தில் அவருடைய ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருந்தாராம். இந்த அங்கிள் வந்து அப்பாவுடைய வாழ்க்கையை அப்படியே பேசுகிறாங்களாம். முன்ன பின்ன அவங்கள பார்த்தது கிடையாது, எந்த அறிமுகமும் கிடையாது, ஆனால் அப்படியே பேசியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு டே அதுதான் எங்கள் அப்பா முதல் தடவையாக இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து அன்னைக்கு முடிவு பண்ணிட்டாராம், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இந்த இயேசு எனக்கு வேணும். ஏன்னா அது வரைக்கும் அவங்க சர்ச்சுக்கு போகிறது வர்றது கொஞ்சம் அப்படி இருந்தாலும் அன்னைக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இந்த இயேசு எனக்கு வேணும் அப்படின்னாங்களாம். அதை யோசித்துக்கிட்டே இருக்கும்போது ஆண்ட்ரூ அங்கிள் பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது எங்கள் அப்பாவை பார்த்த உடனே நேராக வந்து கேட்ச் பண்ணிட்டாங்களாம். ஆண்ட்ரூ அங்கிள் வந்து எங்கள் அப்பா மேலே அப்படியே கையை போட்டாங்களாம். கையை போட்டு தம்பி நீ எங்கேருந்து வர என்னன்றதை லைட்டாக விசாரித்தாங்களாம். அதுக்கப்புறம் அவர் பேசின வார்த்தைகள் எங்கள் அப்பாவுக்கு இன்னும் அவருடைய இருதயத்தை மெல்ட் ஆகிருச்சான். அவ்வளோதான். ஆண்ட்ரூ அங்கிள், ராஜதுர் அங்கிள் அந்த நாளில் ஆண்டவர் பயன்படுத்தினார். அப்பாவுடைய வாழ்க்கை முழுவதுமாக சகவாசத்துக்கு அன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மாட்ட போய் சொன்னாங்களாம், இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், ஆண்டவர் வந்து என்னை தொட்டார், என்னோட பேசியிருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஆண்ட்ரூ ஒரு பிரதர் இருக்காங்க, அவங்க வந்து எவ்வளோ அன்பாக பேசுகிறாரு அப்படின்லாம் சொன்ன உடனே எங்கள் அம்மா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்களாம். அப்படி தான் எங்களோட குடும்பம் ஆரம்பத்தில் வந்தது. படிப்படியாக இந்த சகவாசத்தில் ஆரம்ப நாட்கள் எனக்கு தெரியாது, எங்கள் ஊத்துக்கோட்டை ஃபெலோஷிப் ஆரம்பித்து அந்த நாட்கள் நாங்களாம் குட்டி அப்போ தான் நான் பிறந்திருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் அது. அந்த துவக்கத்திலிருந்தே இந்த ஃபெலோஷிப்பில் வளர்ந்தோம். பெரிய பரிசுத்தவான்களோ பெரிய பணக்காரர்களோ பெரிய கல்விமான்களோ என்னுடைய பெற்றோர் கிடையாது. சாதாரண எளிய பெரிய படிப்புலாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண மக்கள் தான். எங்கள் அம்மா ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 7th வரைக்கும் படிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு 10ஆம் கிளாஸ் படித்தவர், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெரிய ஐஸ்வர்யவனாக இல்லைன்னாலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். சின்ன வயசுலேருந்து இந்த நாள் வரைக்கும் அவங்க காட்டின அந்த இயேசு எங்கள் வாழ்க்கையை மாற்றினார். சரி, சகவாசத்தில் நாங்கள் எல்லாரும் வளர்ந்தோம். நல்ல அருமையான தேவ ஊழியர் எங்களுக்கு கிடைச்சாங்க, ஆண்ட்ரூ அங்கிள், ஆன்ட்டி, அவங்களுடைய சண்டே கிளாஸ், இப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். ஆனாலும் எங்களுக்குள்ளாக நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பிங்க. நான் ஏற்கனவே எங்கள் அம்மா அன்றைக்கி இறந்த அன்றைக்கி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எங்கள் அம்மா எப்படி சிக்காக இருந்தாங்க, அவங்க எத்தனை கஷ்டங்களை பாடுபட்டாங்க, அதெல்லாம் நான் திரும்ப சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் நான் வளர வளர எனக்குள்ள பாவம் வளர ஆரம்பித்தது. என்னுடைய தாயார், என்னுடைய தகப்பனாரை என்றைக்குமே நினைப்பேன். ஏன் தெரியுமா? என்னுடைய வாலிபத்தில் நான் சரியாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழவில்லை.
கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாலிபனாக, துன்மார்க்கனாக, பாவத்தை அருவருப்பை செய்து கொண்டிருந்த ஒரு வாலிபனாக இருந்தேன். ஆனால் என்னுடைய பெற்றோர், அதில் குறிப்பாக எங்கள் அம்மாவை எப்பவுமே நினைப்பேன். எங்கள் அம்மாவை நாங்கள் ஈஸியாக ஏமாற்றிடுவோம். எங்கள் அம்மா ரொம்பலாம் பெருசாக பேச மாட்டாங்க, ரொம்ப கடினமாலாம் பேச மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா ஒரு அடி தான், ஒரே அடி தான் போதும். அந்த மாதிரி ஆள், ரொம்பலாம் பேச மாட்டார். அது மாதிரி எங்கள் அம்மா நாங்கள் செய்கிற ஒரு விஷயத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. அந்த நாட்களில் நான் பாவம் செஞ்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு அது தெரிஞ்சிருச்சு. எங்கள் அப்பா பியூலா கார்டன்லேருந்து வாரத்துக்கு ஒரு நாள் வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே எங்கள் அம்மா எல்லாத்தையும் என்னை பற்றி சொல்லிடுவாங்க. பையன் சரியில்லை, இவனுடைய வாழ்க்கை சரியில்லை, ஜெபம் இல்லை, காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான், நல்லா தூங்குறான், என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, கேட்டுட்டு உடனே வந்துலாம் எதுவுமே பண்ண மாட்டார். அமைதியாக வருவார், கூப்பிட்டு உட்கார வைப்பார், அன்பாக சொல்லுவார், ஏப்பா நம்மலாம் ஊழியத்தில் இருக்கிறோம், நான்லாம் ஊழியத்துக்கு போகிறேன் வரேன், நீங்கள் சாட்சியாக இருந்தால் தான் எங்களால் ஊழியம் செய்ய முடியும். உன் வாழ்க்கை இப்படி இருந்தால் நான் எப்படிப்பா இது பண்ண முடியும் அப்படின்னு நிறைய நேரம் அப்படி பண்ணதுனால எங்கள் அப்பா எங்கேயோ ஒரு இடத்துல ப்ரீச் பண்ணுறது, ஊழியத்துக்காக போக வேண்டியது 2-3 நேரம் எங்கள் அப்பா நான் போகலன்னு சொல்லிட்டாங்க. எப்படி போய் நான் ப்ரீச் பண்ண முடியும்? சாட்சி இல்லாத பிள்ளைகளை கொண்டு நான் எப்படி ப்ரீச் பண்ண முடியும்? ஆகையினால நான் இதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு எத்தனையோ நேரங்கள் அப்படி நடந்திருக்கு. எங்கள் அம்மா ஜெபிச்சாங்க, எத்தனையோ நாட்கள் கண்ணீர் விடித்து ஜெபிச்சாங்க. உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான ஒரு தாயாரை ஆண்டவர் இத்தனை ஆண்டுகள் நடத்தி வர கிருபை கொடுத்துருக்கிறார். ஆச்சரியமாக இருக்குது. நான் அன்றைக்கி சொன்னேன், நான் 7ஆம் வகுப்பு அல்லது 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது என்னுடைய தாயார் படுகிற கஷ்டத்தை பார்த்து நான் உண்மையாக ஆண்டவர்கிட்ட ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எங்கள் அம்மாவை எடுத்துக்கிடுங்க, அவங்களுடைய கஷ்டத்தை எங்களால் பார்க்க முடியல. ஏன்னா ஏதோ ஒரு மணி நேரம் அழுகிறதுனா பரவாயில்ல, ராத்திரி முழுதும் அழுகை, பகல் முழுதும் அழுகை. அப்படிப்பட்ட ஒரு தாயாரை கொண்டு ஆண்டவரே வேண்டாம், எங்கள் அம்மாவை எடுத்துக்கிடுங்க அப்படின்னு நான் ஜெபித்தது உண்டு. ஆனால் எங்கள் அம்மா இப்போ சிக்கானாங்க. இத்தனை நாட்கள் எங்கள் மேலே ரொம்ப பாசம். நான் சொன்னேன், சாப்பாடுன்னா கூட எங்கள் அம்மா ஃபுல்லாக சாப்பாடு கொட்டுவாங்க, ரொம்ப வேணாலாம் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிடிவாதம். பிள்ளைகளை நேசிப்பது, பேர பிள்ளைகளை நேசிப்பது, பாசம் செலுத்துவது, அன்புக்காக ஏங்குவது, எல்லாவற்றிலும் அவங்க முந்தி கொண்டாங்க, எல்லாத்துலேயும் செஞ்சாங்க. இன்னொரு விஷயம், என் குடும்பத்தை பற்றி நான் பெரிய காசு பணம் சேர்த்தேன்னு சொல்ல வரல. எங்களுடைய ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? எங்கள் அப்பா முதல் கனியாக, எங்கள் பெரியப்பாக்கு அப்புறம் எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் வந்தாங்கல்ல, எங்கள் கிராமம் முழுவதும் 99% பீப்புள் இந்துஸ் தான், யாருக்குமே இயேசுவை தெரியாது. ஆனால் இந்த ஒருவர் மூலமாக இன்னைக்கு எங்கள் கிராமத்தில் கிட்டத்தட்ட 80% பீப்புள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு அந்த நாட்களில் எத்தனையோ தேவ ஊழியர்கள், எத்தனையோ சகவாசத்தின் ஊழியர்கள் அந்த நாளில் பயன்படுத்தப்பட்டாங்க. அதற்கு ஒரு காரணம். அதே மாதிரி எங்களுடைய சொத்து என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா சைடில் எல்லாரும் ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டாங்க. அவருடைய சகோதரர்கள், அவருடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள், இப்படி நிறைய பேர் ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். என்னுடைய தாயாருடைய குடும்பத்தார், இங்கே எங்கள் மாமி பேசினாங்க, அவங்க பிள்ளை பேசினாங்க, மாமா அவங்களுடைய குடும்பம், எங்களுடைய சித்திமாருடைய குடும்பம், அவர்களை கடவுளுக்குள்ளாக நடத்தி கர்த்தருடைய சித்தம் செய்வது, சகவாசத்திலேயே அவர்களுக்கு திருமணங்கள் ஏற்பாடு செய்து எல்லாவற்றிலும் என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயார் மிக முக்கிய பங்கு வகித்தார்கள். இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அது மாதிரி ஒரு சிலரை நான் இப்பொழுது தேங்க் பண்ணணும்னு மனசில் நினைக்கிறேன். ஏன்னா உண்மையாக இந்த பாடுகளின் மத்தியில் இத்தனை வருஷங்கள் ஏதோ நாங்கள் மட்டும் செஞ்சிட்டோம், பிள்ளைகள் மாத்திரம் செஞ்சுட்டாங்க, கணவர் செஞ்சிட்டாரு, எங்கள் அம்மா சூப்பராக வந்துட்டாங்கன்னு இல்லை. ஆதி நாட்களில் எங்களை நேசித்த ஒரு சிலரை நினைவு கூறுவது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் எங்கள் அம்மாவுக்கு அந்த நாட்களில் உண்மையாக உதவி செய்து, அதாவது சரீர பிரகாரமாக கிச்சனில் வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு வேலை செய்கிறதா இருக்கட்டும். அதில் எங்கள் ஒரு அண்ணி, மல்லிகான்னு ஒரு அண்ணி, மல்லிகா தயாளன், அவங்க எங்கள் அம்மா எங்கள் குடும்பத்தை நேசித்து அந்த நாளில் உதவி செஞ்சாங்க. அது மாத்திரமில்லை, அங்கே சுற்றியில் இருக்கக்கூடிய எங்கள் மாமியார் மல்லிகா, அவங்க ப்ளஸ் அந்த மல்லிகா அண்ணியுடைய மகள் தமிழா, அந்த பிள்ளை எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்குது. கோவிந்தம்மக்கா, வள்ளியம்மா அண்ணி, இந்த மாதிரி கவிதாக்கா, எத்தனையோ நேரங்களில். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணதுனால தான் அம்மா அப்படி வர முடிஞ்சது. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு ஒருவேளை பெயரை மறந்துருக்கலாம். அது குறிப்பாக எங்கள் அம்மாவை கடைசி நாட்களில் ஒரு நர்ஸ் சிஸ்டர் அவங்க அம்மாவை அதிகமாக நேசித்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்க இங்கே பெரம்பூரில் இருக்கக்கூடிய இந்த பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஒரு சிஸ்டர் அங்கே வேலை செய்கிறாங்க. அவங்க பேர் எனக்கு சரியாக தெரியல, மன்னிக்கணும். ஆனால் உண்மையிலே அவங்க தான் அந்த கடைசி நாட்களில் அம்மாவை மிகவும் நேசித்து அன்பு செலுத்தி பார்த்தாங்க. அது மாதிரி நிறைய பேர் இதற்கு பின்னாடி இருந்து எவ்வளோ பேர் உழைச்சிருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் நன்றி. அது மாத்திரம் இல்லாதபடி இந்த நாளில் இவ்வளோ திரளான மக்கள் எங்களை நேசித்து
எங்கள் குடும்பத்தை நேசித்து நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தர் தாமே இந்த நேரத்தில் வந்திருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எங்கள் அம்மா நேசித்தது போல நீங்கள் எல்லாரும், இன்னும் ஒரு சிலர் இயேசுவை அறியலைன்னா என்னுடைய உறவுக்காரர்கள் கூட இங்கே இருந்தீங்கன்னா எங்களுடைய ஆசையெல்லாம் அதுதான், நீங்கள் எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ளணும். இந்த சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கையை நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இப்பொழுது நான் 3 முக்கியமான ஊழியக்காரர்களை மேடைக்கு அழைத்து என்னுடைய தாயாருடைய ஆறுதல், அதாவது அம்மாவுடைய காரியம் மறைந்தாலும் எங்கள் குடும்ப ஆறுதலுக்காக ஜெபிக்கும்படியாக முதலாவதாக பொன்னேரியிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அவர் ஒரு பெரிய அட்வொகேட். அதாவது பொன்னேரியிலே பார்த்தீங்கன்னா டாப் அப்படின்னா ஐசக் சாமுவேல். இன்றைக்கி அவங்க நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்க முதலாவதாக அம்மாவுக்காக ஒரு ஆறுதல் ஜெபம் செய்வாங்க. அதனைத் தொடர்ந்து இங்கே பிஷப் வந்திருக்கிறாங்க, ஞானராஜ் பிஷப். அவங்க அம்மாவுக்காக ஒரு ஆறுதல் ஜெபத்தை செய்யும்படியாக நான் கேட்கிறேன். இந்த 2 பேர் முதல்ல நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான சமாதானத்தின் நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். போராட்டங்கள் முடிகிற பொழுது ஆண்டவரே சமாதானத்தை காத்து கொள்ளும்படியான வாழ்வை இந்த அருமையான சகோதரிக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உலகத்தில் நாங்கள் வாழும் நாட்களிலே இந்த உலகத்துக்கு நாங்கள் ஏந்தவர்களாக இல்லாமல் உமக்கு ஏந்தவர்களாக, உம்மை வெளிப்படுத்துவர்களாக தேவரீர் நீர் எங்களுக்கு பாராட்டி செய்திருக்கிற அருமையான சகோதரனுடைய வாழ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன் என்ற அந்த வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி, விசுவாச வாழ்வுக்காக நன்றி, விசுவாச வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த கூட்டத்திலே நம்முடைய மகிமை வெளிப்படுவது மாத்திரமல்ல, இவருடைய தொடர்ந்து வாழ்க்கையிலே தேவரீர் அவர் செய்த ஜெபங்கள், அவருடைய ஊழியங்கள், இவைகளை நீர் அவர்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. பிள்ளைகளையும் இஸ்ரவேலின் சமாதானத்தையும் காணும்படி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைகள் எங்கள் வாழ்விலே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜெபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறேன். முன்னமே காலம் சென்றவர்கள் பாக்கியவான்கள், இந்த வார்த்தையை நினைவு கூறுகிறேன். அருமையான தேவ ஊழியர் தாமஸ் அவருடைய தாயாருக்காக நாங்கள் கூடியிருக்கிறோம். செய்த நற்கிரியைகளையும் நன்மைகளையும் சகலத்தில் அறிந்து அவைகள் அனைத்தும் கணக்கில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாக அவர்கள் பரதேசில் இளைப்பாறிக் கொண்டிருப்பார்கள் என்று நாங்கள் கிறிஸ்துக்குள்ளே விசுவாசிக்கிறோம். இப்படி சமூகத்தில் நாங்கள் வரும்போது நிச்சயமாக அவர்களை முகமுகமாய் பரலோக ராஜ்யத்திலே காண்போம். ஆகவே இந்த அருமையான நாளில் எனக்கு இருக்கிறதான உறவினர்கள், நண்பர்கள், ஆண்டவரே தாயார் எழுந்திருக்கிறதான பிள்ளைகள், மற்ற உறவினர் அனைவர்களுக்கும் சமாதானத்தை மாறுதலையும் கர்த்தர் கொடுப்பீராக. வாழ பிறந்த கொஞ்ச நாட்களில் உமக்காக பரிசுத்தமாக ஜீவித்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் போது நீர் நிச்சயமாக பரலோகத்தில் விசேஷமான வரவேற்பை எங்களை கொடுப்பீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றியாக வாழ்ந்து முடிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் பலனையும் கொடுப்பீராக. நாட்களையும் காலங்களையும் நேரத்தையும் பயன்படுத்தி உடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியான ஆத்துமா பாரம் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருக்குள்ளே உருவாக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தொடர்ந்து எல்லாருடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறட்டும். மீதியான நேரங்களை காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, ஆமீன். God bless you. தேங்க்யூ. இன்னும் 2 ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்குது. ஒன்று, நம்முடைய ஜேம்ஸ் அவர்கள் சென்னையில் நல்ல சமாரியன் ஜப ஐக்கியத்தில் ஊழியத்தில் உறுதுணையாக இருக்கிறார்கள். அந்த சபையின் தலைமை போதகர் ரெவரண்ட் வில்லியம் கிருபாகரன் குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஒரு சில வார்த்தைகளை பேசி ஜெபிப்பார். அதை தொடர்ந்து எல்இஎஃப் சபையிலிருந்து ஜெயக்குமார் அண்ணன் தேவனுடைய வார்த்தையை நம்மத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டியை குறித்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு ஆண்டவர் கொடுத்த தருணத்துக்காக, அதோடு கூட ஆண்டோடைய வார்த்தையின் அடிப்படையில் சுருக்கமாக ஓரிரு கருத்துக்களை சொல்வதற்கு ஆண்டவர் கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆப்ரஹாம் லிங்கன் இவ்வாறு சொன்னாராம், நோ மேன் இஸ் புவர் ஹூ ஹேஸ் அ காட்லி மதர். ஒரு தெய்வ பக்தியுள்ள ஒரு தாயை கொண்ட மனிதன் அப்படிப்பட்ட மனிதனும் ஒரு ஏழை அல்ல. உண்மையிலே அன்பானவர்களே, இன்றைக்கு
சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா அநேக மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது ஒரு தாயார். இந்த குடும்பத்திலையும் அது பொருந்தக்கூடியது. நீங்கள் எத்தனையோ பேர் அவங்களுடைய சாட்சியை கேட்டு வந்திருக்கிறீங்க, எத்தனையோ பேர் பழகி இருக்கிறீங்க. இந்த குடும்பத்தில் ஜெயராஜ் அங்கிள் எனக்கு நல்லா தெரியும் பல ஆண்டுகளாக. அதே போல் தாமஸ், ஜேம்ஸ், சுரேஷ் 3 பேருமே நல்ல பழகிய நண்பர்கள். அதில் குறிப்பாக ஜேம்ஸ் வந்து கடந்த அநேக ஆண்டுகளாக எங்கள் ஊழியத்தின் பயணத்தில் மிகப்பெரிய ஒரு ட்ரெஷர், பொக்கிஷம். ஏன்னா எங்களுடைய திருச்சபையின் பெயர் நல்ல சமாரியன் ஜெப ஐக்கியம். எங்கள் திருச்சபையில் உள்ள ஒரு மிக முக்கிய நல்ல சமாரியன் அவர் தான். ஃபெலோஷிப்பில் காலம் சென்ற தாசன் அங்கிள் அவங்க பலவீனமாக வயோதிப நாட்களில் இருக்கும்போது சகோதரன் அவரோடு கூட இருந்து அவங்கள கடைசி வரைக்கும் பார்த்த அன்போடு பணிவிடை செய்த ஒரு சகோதரன். இப்படி எத்தனையோ காரியங்கள். அப்படிப்பட்ட அவங்க ஜேம்ஸ் அவங்களுடைய தாயார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆண்டவர் அவங்களை கூட்டி கொடுத்தார். அவங்க வாழ்க்கையில் பெரும்பாலும் ஷி ஹஸ் பீன் அ வீக் மதர், ஒரு பலவீனமான தாயாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் கொடுக்குற பட்டம் ஷி இஸ் அ ஸ்ட்ராங் உமன், ஒரு பலமுள்ள பெண், பலமுள்ள தாய். ஏன்னா வேதத்தின்படி who is a strong mother, who is a strong woman, one who has a strong love. 3 குணங்கள் தான். a woman, a mother who has a strong love, ஒரு ஆழமான அன்பை கொண்டிருக்கிற ஒரு தாய். அன்பானவர்களே, அவங்க ஜேம்ஸை குறித்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஒரு கவிதையாக இன்றைக்கி இனிமேல் நான் சாகிற வரைக்கும் மறக்காது. ஜேம்ஸை ஈகாடுதாங்களுக்கு மண்ணாக அனுப்பி வச்சேன், அவன் பொண்ணாக திரும்பி வந்தான். இந்த உலகத்தில் மக்களை நேசிக்கிறது, குறிப்பாக வாலிபர்கள், தம்பிமார், உலகத்தில் உள்ள அன்பு எப்படின்னா இன்ஸ்பைட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் சம்திங், ஏதோ அவங்ககிட்ட உள்ள சில நல்ல காரியங்களுக்காக அவங்கள நேசிக்கிற அன்பு. ஆனால் ஒரு தாயினுடைய அன்பு இன்ஸ்பைட் ஆஃப் சம்திங், 1000 தான் குறை இருந்தாலும் இருக்கிற வண்ணமாக தன்னுடைய பிள்ளையை நேசிக்கிற அன்பு. எனக்கு தாமஸ் பிரதரை பற்றி ரொம்ப தெரியாது, சுரேஷை பற்றியும் தெரியும், ஜேம்ஸை பற்றியும் தெரியும். ஜேம்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு சாந்த சொரூபி, ஆனால் பழைய ஜேம்ஸ் வந்து வேற. ஸோ ஆனால் அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை மாற்றியது அந்த நிலைமையில் அவங்கள நேசித்து அவங்கள மாற்றின அன்பு. அந்த வகையில் நான் நிறைய இந்த காரியத்தை ரியலைஸ் பண்ணுறேன். ஏன்னா ஜூன் 26 தான் என்னுடைய தாயார் மரித்தாங்க, 87 வயதில். எங்கள் அம்மாவும் சரி, இவங்க அம்மாவும் சரி, இவங்கெல்லாம் வந்து ஜெபிச்சதுனால தான் இன்றைக்கி நாங்கள் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம். நான் என்னுடைய சிறு வயதிலிருந்தே ஒரு கெட்ட குமாரனாக வாழ்ந்து, என்னுடைய ஊர் பாளையங்கோட்டை, கல்லூரி நாட்களில் 8 நாள் சிறையில் இருந்தவன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அம்மாவையும் அக்காவையும் தங்கச்சியும் வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டிட்டு சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பூட்டிட்டு வெளியே போனவன். அப்பா கிடையாது. ஆனால் அந்த நிலைமையிலும் எல்லாரும் என்னை வெறுத்தாங்க, சமுதாயம் என்னை வெறுத்தது, என் ஆசிரியர்கள் என்னை வெறுத்தாங்க. ஆனால் என்னை நேசித்தது என்னுடைய தாய். எங்கள் அம்மாவும் ரொம்ப பலவீனமாக, அவங்களுக்கு கோபப்பட்டதே கிடையாது, என்னை அடித்தது கிடையாது, திட்டினது கிடையாது. ஆனால் her love was strong, it changed me. என்னுடைய தாயாருடைய அந்த அன்பு வலிமையானது, அந்த அன்பு என்னை மாற்றியது. அதே அன்பு தான் ஞானமணி ஆண்டிட்டையும் பார்த்தோம். அந்த அன்பு தான் it prevailed, மேற்கொண்டது. அதே போல் a strong woman is a woman who is strong on her knees. தன்னுடைய முழங்காலில் பலமானவள். சரீரம் அவ்வளோ பலவீனமாக இருந்துச்சு, ஆனாலும் எல்லாரும் சொன்னாங்க, சகோதரி கூட சொன்னாங்க, 2 வார்த்தையில் சொல்லணும், ஒன்று லவ், அடுத்தது ப்ரேயர். ஸோ ஜெபம். ஏன்னா நேசிச்சா ஓகே, அன்பு தேவை, ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளை மாற்றுறதுக்கு ஜெபம் தேவை, முழங்கால் யுத்தம் செய்ய வேண்டும். உண்மையிலே பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்காங்க ஆண்டி. ஆண்டவர் வெற்றி கொடுத்தார். என்னுடைய குடும்பத்திலும் அதே தான். கண்டிப்பும் வேற எந்த காரியமும் போலீஸும் திருத்த முடியாத காரியத்தை ஜெபம் மாற்றியது. நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கிரியை செய்வார். அன்பாக இன்னைக்கு இந்த குடும்பம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்து இத்தனை ஊழியக்காரங்க வந்திருக்கிறீங்க, இத்தனை தேவ பிள்ளைங்க வந்திருக்கிறீங்க. காரணம் நீலிங் உமன், ஜெபிக்கிற முழங்கால் படியிருக்கிற ஒரு தாயார். அதே போல் கடைசியாக பலமான பெண் யாருன்னா பலமான விசுவாசத்தை கொண்ட பெண். நேசிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆனால் எவ்வளவு நாள் நேசிக்கிறது, எவ்வளவு நாள் ஜெபிக்கிறது?
இட் நீட்ஸ் ஃபெய்த். விசுவாசம் தேவை. சூழ்நிலையை பார்க்கும்போது எந்த மாற்றமும் தெரியாது. நாளுக்கு நாள் சிச்சுவேஷன் மோசமாகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் விசுவாசம் உள்ள ஒரு தாய் எது மேலே விசுவாசம்? தன் பிள்ளை மேலே இல்லை, சூழ்நிலை மேலே இல்லை, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேலே. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையாக தேவன் தனக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவர் மாற்றுவார். அவங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை வச்சு ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக மாற்றி இருக்கிறார். அதனால எங்களுடைய குடும்பத்திலும் அதே தான் நாங்கள் சொல்ல முடியும். எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஏசாயா 54 சில வசனங்கள், ஆண்டவர் ஏசாயாவிலிருந்து சில வாக்குத்தத்தம். ஒரு வசனம் என்னன்னா, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆனால் அன்னைக்கு சிச்சுவேஷன் பிள்ளைங்களால வீடு நரகமாயிட்டு இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, கைது செய்யப்பட்ட போது எனக்கு 17 வயசு, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். நான் காலேஜுக்கு போயிட்டேன். ராத்திரி 8 மணி 9 மணி ஆகுது, வீட்டுக்கு வரல. பையனை எங்கன்னு எங்கள் அம்மா விசாரிக்கிறாங்க. ஒரு விதவையா. நியூஸ் 10 மணிக்கு வருது, ஒரு சில கல்லூரி மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு கலவரத்தில். ஒருவேளை உங்கள் மகனும் அதில் ஒருத்தராக இருக்கலாம். அந்த ஒரு நிச்சயமற்ற நிலைமையில் தூங்குனாங்க. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அந்த அடுத்த நாள் என்னை ஜெயிலில் வந்து பார்த்தாங்க. சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் 17 வயசு மாணவனாக இருந்தேன். ஆனால் 19வது வயசில் என் ஆண்டவர் என்னை சந்தித்தார். ஒரு ஊழியக்காரனாக என்னை மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்கள் வீட்டில் சில நேரம் எங்கள் அம்மா அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. நானே சிரிப்பேன். என்னது வாக்குத்தத்தம்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாள் இதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. இது நடக்கவா போகுது? பொய்யுரையாத தேவன், வாக்கு மாறாத தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். உண்மையிலே ஆண்டி வந்து ஒரு பலவீனம். ஃபியூனரல் அன்னைக்கு அவங்க வாழ்க்கையெல்லாம் கேட்டுட்டு போகும்போது, பரவாயில்ல 61 வயசு 62 வயசுனா யங் ஏஜ்னு நினச்சோம். ஆனால் 30 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுத்துருக்கிறாரு. அவங்க ஒரு பலவீனமான பெண்மணியாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நான் போனேன். ஆனால் அதன் பிறகு போக போக நான் புரிந்து கொண்டேன், அவங்க ஃபிசிக்கலாக பலவீனமாக இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலாக ஒரு பலமான ஒரு ஸ்ட்ராங் உமனாக இருந்திருக்கிறாங்க. அதனால தான் அன்பில் நேசிக்க தோன்ற பிள்ளைங்களை மட்டும் இல்லை, தேவன் கொடுத்த பிள்ளைகளை இருக்கிற வண்ணமாக நேசித்தாங்க. அன்பு மேற்கொண்டது. பிள்ளைகளுக்காக முழங்கால் படிட்டு ஜெபிச்சாங்க, ஜெபம் மேற்கொண்டது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பினாங்க, வாக்குத்தத்தம் ஜெயித்தது. அதான் உண்மையான பலம். நமக்கும் கூட நம்முடைய குடும்பங்களிலே பலவிதமான சவால்களை சந்திப்போம். உண்மையான பலங்கிறது சரீர பலம் இல்லைங்க, ஆவிக்குரிய பலம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஞானமணி ஆண்டியுடைய அழகான வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். ஒரு பலவீனமான பாண்டமாக இருந்தாலும் ஆண்டவரே, பலமுள்ள எத்தனையோ பேர் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவரே தன்னுடைய அன்பினால், ஜெபத்தினால், விசுவாசத்தினால் செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள் துவங்கி இருக்கிற இந்த விசுவாச ஓட்டத்தில் தேவனை மகிமைப்படுத்துகிற இந்த வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் வளர்ந்து கனி கொடுக்க உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். கூடியிருக்கிற எங்களையும் பலமுள்ளவர்களாக மாற்றும், எங்கள் குடும்பங்களையும் கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. கடைசியாக ஜெயக்குமார் அண்ணன் வந்து பேசுவதற்கு முன்பாக பிரதர் ஜேம்ஸ் அவர்கள் அந்த பாடலை பாட இருக்கிறார்கள். ஆண்ட்ரூ அங்கிள் பேசும்போது ஆண்டிக்கு பிடித்த ஒரு பாடல் இருக்கிறது, அதை நான் பாட சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னார். எனவே அந்த பாடலை பாடின பிறகு ஜெயக்குமார் அண்ணன் பேசுவார்கள். என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்த வான்மகனே, என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. கல்வாரி பாதையின் ஓரத்திலே மனம் கசந்து நாணழும் நேரத்திலே,
கல்வாரி பாதையின் ஓரத்திலே மனம் கசந்து நானழும் நேரத்திலே தாங்கி நடத்திடும் என்னப்பனே, தாங்கி நடத்திடும் என்னப்பனே, தயவோடு நான் உம்மை பாடுவேனே. தாங்கி நடத்திடும் என்னப்பனே, தயவோடு நான் உம்மை பாடுவேனே. தயவோடு நான் உம்மை பாடுவேனே. என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. ஆதியும் அந்தமும் மானவரே, எனக்காறுதல் தேறுதல் அளித்தவரே. ஆதியும் அந்தமும் மானவரே, எனக்காறுதல் தேறுதல் அளித்தவரே. அன்னை தந்தை என்னை வெறுத்தாலும், அன்னை தந்தை என்னை வெறுத்தாலும், அன்போடு நீர் என்னை அணைத்தீரே. அன்போடு நீர் என்னை அணைத்தீரே. என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே, என்னை பேர் சொல்லி அழைத்த வான்மகனே, என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. அன்பானவர்களே, எபிரேயரின் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களிலே, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த இந்த ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்பதாக சொல்லப்படுகிறது. நாம் யார்? நம்முடைய நினைவுகள் என்ன? நாம் செய்யக்கூடிய செயல்கள் எப்படிப்பட்ட நோக்கத்தோடு செய்யப்படுகிறது என்பதெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். முதல் மனிதனுடைய பிள்ளைகள், ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள், இந்த ஆபேல் ஒரு மேன்மையான ஒரு பலியை செலுத்தினான். நம்ம உலகத்தில் நமக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் தேவன் கொடுக்கிறார். ஆனால் நாம் தேவனுக்கு எதை செலுத்துகிறோம்? இந்த சகோதரி அவர்கள் தன்னுடைய 3 பிள்ளைகளையும் தேவனுக்கு பலியாக அல்லது காணிக்கையாக அல்லது மிக சிறந்த ஒரு காரியம் தேவனுடைய ஊழியம் செய்வது என்பதை அவர்கள் மனதளவில் அங்கீகரித்து, பிள்ளைகள் இருந்தால் சம்பாதிக்கலாம், நிறைய வசதியாக வாழலாம், ஆனால் அவைகளெல்லாம் அவர்கள் வெறுத்து மேன்மையான ஒரு பலியை அவர்கள் செலுத்தினார்கள். அடுத்ததாக சொல்லப்படுகிறது, அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அன்பானவர்களே, நாம்
தேவனிடத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெற்றுக்கொள்வோமானால் நாம் மரித்தும் பேசக்கூடியவர்களாக இருப்போம். நாம் மரித்தும் இப்பொழுது இந்த சகோதரியை குறித்து பேசுகிற போது அவர்களுடைய நற்குணங்களை குறித்து, தொற்காலுடைய நற்குணங்களை குறித்து பேசினது போல இவர்களுடைய நற்குணங்களை குறித்தும் தொடர்ச்சியாக இவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இங்கே நாம் ஆபேலுடைய காணிக்கையினாலே அவன் நீதிமானானதாலே என்ன சொல்லப்படுகிறது? அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான், இப்பொழுதும் அவன் பேசுகிறான். நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்றால், அது மற்றவர்களுக்காக வாழக்கூடிய வாழ்வாக இருக்கும் என்றால், அன்பானவர்களே, நாமும் மரித்தாலும் நம்மை குறித்து மற்றவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இப்போ ஜெயராஜ் அவர்கள் பீலா கடனில் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு, மக்களுக்கு உணவு தயாரிக்கக்கூடிய இடத்துல அவர்கள் உதவி செய்கிறார்கள். அது மிகவும் வெப்பமான ஒரு இடம், யாரும் ஒரு விரும்பாத ஒரு இடம். ஆனால் அந்த சந்தோஷத்தோடு அந்த காரியத்தை செய்து வருகிறார். அதற்கு காரணம் அவருடைய மனைவியினுடைய ஒத்துழைப்பு. 10 நாட்கள், அப்புறம் ஒரு 4-5 நாட்கள் வருஷத்திலே அவர் அங்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார். உண்மையாகவே என்னுடைய தகப்பனார் எனக்கு 2.5 வயதாக இருக்கும்போது மரித்து விட்டார். தாயார் இருந்து எங்களை பாதுகாத்தார்கள். ஆனால் உண்மையாகவே தாயார் இந்த பிள்ளைகளை வளர்த்து பேர பிள்ளைகளெல்லாம் பார்த்து அவர்கள் மரித்திருக்கிறார்கள். உண்மையாகவே அவர்களும் மரித்தும் இன்னும் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேம்னா நம்ம இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய எருசலேம் என்பதாக நினைக்க வேண்டாம். தேவாலயம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ, தேவனுடைய மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ, தேவனுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கொடுக்கிறார்களோ, அங்கெல்லாம் தேவன் மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல என்னுடைய மகனுக்கு 2.8 மில்லிமீட்டர் இருதயத்தில் ஓட்டை இருந்தது. நாங்கள் பார்த்தபோது அந்த பிள்ளையை பிழைக்காது என்பதாக அநேகர் சொன்னார்கள். ஆனால் நானும் என்னுடைய மனைவியும் கண்ணீரோடு ஜெபித்தோம். நாங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம், எங்களிடத்தில் பணம் இல்லை, 5 லட்சம் வேண்டும் ஆபரேஷனுக்கு, நீங்கள் சுகப்படுத்தினாதான் நாங்கள் இதில் ஊழியத்தில் சாட்சியாக இருக்க முடியும் என்று ஜெபித்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். ஒரு தாய் தேற்றுவது போல ஏசாயா 66:13, நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொன்னார். அதே போல் திரும்பவும் சோதனைக்கு சென்றபோது அவர்கள் சொன்னார்கள், நோ நீட் எனி ஃபர்தர் செக்கப், எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் சரியாகிவிட்டது என்று சொன்னார். ஆமன்பானவர்களே, தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய வீட்டிலே, இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் இளைப்பாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன். நம்மளுடைய போராட்டம் எதற்காக இருக்கிறது? சொத்துக்காக, பணத்திற்காக, அல்லது புகழுக்காக, பேருக்காக, பெருமைக்காக இருக்கிறதா? அல்லது தேவன் விரும்புகிற ஒரு நல்ல போராட்டம்? பரிசுத்த பவுல் அவர்கள் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே நல்ல போராட்டத்தை போராடினேன். போராடி முடித்த பிறகு சில நேரங்களில், ஐயோ இந்த போராட்டத்துக்காக நான் இவ்வளவு காலத்தை செலவழித்தேன், இந்த போராட்டத்துக்காகவா என்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்தேன், இந்த போராட்டத்துக்காகவா என்னுடைய மான மரியாதை இழந்தேன், இது தவறான ஒரு போராட்டமாயிற்று என்பதாக எங்களுடைய கிராமத்தில் அநேகர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு வெட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அவருக்கு தேவன் நியமித்திருந்த ஓட்டத்தை அவர் ஓடி முடித்தார். அது மட்டுமல்ல, விசுவாசத்தை காத்து கொண்டேன். பாருங்க, பரிசுத்த பவுல் மரித்து விட்டார். அவருடைய ஓட்டமெல்லாம் நமக்கு தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் காத்து கொண்ட அந்த விசுவாச வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அவர் எழுதின அநேக புத்தகங்கள் வேதத்திலே நம்மோடு, அந்த விசுவாச வீரனோடு நாமும் ஓடுகிறதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. அவரும் மரித்தும் இன்னும் பேசுகிறார். நீங்களும் நானும் மரித்தும் பேச வேண்டும் என்றால், நம்மை குறித்து மக்கள் யோசிக்க வேண்டும் என்றால், நாம் நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக, தேவனுக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்யக்கூடியவர்களாக, நம்முடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால், சகோதரன் கிருபா அவர்கள் சொன்னது போல, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஒரு
ஆங்கில ப்ரொஃபஸர் ஒருவர் கோயம்புத்தூரில் இருந்தார்கள், திருநெல்வேலி தேவர்குலத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு 2 பிள்ளைகள், ஒருவர் மோசஸ், இன்னொருவர் 2 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை குறித்து அவர்களுக்கு ஒரு பயம் வந்தது. என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மரணத்துக்கு பிறகு நல்லவர்களாக இருப்பார்களா, இருக்க மாட்டார்களா, அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்தார்களாம். அப்பொழுது தேவன் சொன்னாராம், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று தேவன் சொன்ன வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மரணத்தை தழுவினார்கள். அவர்களுடைய ஒரு மகன் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் நான் தலைமை நிலையத்தில் இருந்தபோது தேவன் அவரை சந்திக்கவும் அவரை ரட்சிப்புக்குள்ளே நடத்த உதவி செய்தார். இன்றைக்கு சில நாட்களுக்கு முன்பதாக அவர் பேசினார். அவர் இன்றைக்கு அநேக தேவாலயங்கள் கட்டுகிறதற்கு, கிராம ஊழியங்களிலே உதவி செய்கிறதற்கு தேவன் அவரை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த தாயாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அப்படிப்பட்ட ஒரு ஜெபிக்கக்கூடிய ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்தை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமில்லை, பெண் பிள்ளைகளுக்கு நகைகளை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமில்லை, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் பெரிய மாட மாளிகைகளை கட்ட வேண்டிய அவசியமில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. ஏதோ கிறிஸ்தவர்கள் ஏதோ ஒன்றை செய்கிறார்கள் அவர்கள் என்பதாக நினைக்க வேண்டாம். இது நித்தியத்துக்குரிய காரியம், இது நித்தியத்துக்குரிய முதலீடு. இந்த தாய் அதை செய்தார்கள். நீங்களும் செய்வீர்களா? செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் பெரிய ரெவடியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த தாயை குறித்து ஆச்சரியமாக ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு பெண், மிக சாதாரணமான நிலையில் இருந்த பெண், தன்னுடைய பிள்ளைகளை ஒருவர் பொன்னேரியிலும், ஒருவர் ஈக்காட்டுத்தாங்களிலும், ஒருவர் இந்த ஊத்துக்கோட்டையிலும் உதவியாக, ஊழியக்காரர்களுக்கு உதவியாக இருக்கிறார். உதவி செய்யக்கூடிய அந்த ஊழியமானது ஒரு நாளிலே உங்களை உயர்ந்த அளவுக்கு எடுத்து செல்லும். அந்த தகுதியை இந்த தாயார் அந்த பிள்ளைகளிடத்தில் உருவாக்கி இருக்கிறார். அதன் மூலமாக 3 மகன், 3 மருமகள், பேர பிள்ளைகள், இப்படியாக ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஒரு காலத்தில் எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 30 வயசில் செத்துருவாங்க. நானும் செத்துருவேன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா வீட்டில் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என் பொண்ணு விதவையாயிரணும். ஆனால் தேவன் இந்த வாசனத்தை கொடுத்தார், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாக கதிர்வேல் காத்த பெருமாள் என்ற சந்ததி இல்லை, இது இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததி. அவருடைய சந்ததியாக நாங்கள் மாறின போது இன்றைக்கு 57 வயதாகியும் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். அந்த சாபத்தை தேவன் மாற்றினார். அன்பானவர்களே, ஒவ்வொரு தேவனை அறியாத குடும்பங்களும், ஒவ்வொரு விக்கிரகங்களுக்கு மேன்மையை செலுத்தி தேவனை புறக்கணிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உண்மையாகவே பின்னாலே ஒரு பெரிய சாபமானது அவர்களுடைய குடும்பத்தை அழிக்கிறதற்காக காத்திருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாமும் நம்முடைய வீட்டாரும் பாதுகாக்கப்படுவோம், மற்றவர்களை பாதுகாப்போம், மற்றவர்களை மீட்கக்கூடியவர்களாக இருப்போம். தேவன் தாமே இந்த பிள்ளைகளுக்கும் சகோதரன் ஜெயராஜ் அவர்களுக்கும் ஆறுதலை கட்டளையிட்டு அவர்கள் பெற்ற அந்த ஆறுதலை மற்றவர்களுக்கும் கொடுக்கத்தக்கதாக தேவன் தாமே அவர்களை பலப்படுத்துவாராக. ஆமென். அன்பானவர்களே, தயவுசெய்து மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், இங்கே ஏராளமான ஊழியக்காரர்கள் பல திருச்சபையிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியாவிட்டாலும் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. இறுதியாக 2 ஊழியர்களை நான் மேடைக்கு அழைத்து அவர்களை ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பொன்னேரியிலிருந்து ஊழியம் செய்து வருகிற நம்முடைய ஊழியக்காரர் பாஸ்டர் ஜேம்ஸ் எல்லிஎஃப் சபையை சார்ந்தவர், அவர்கள் வந்து நம் மத்தியிலே ஜெபிப்பார்கள். அவர்களை தொடர்ந்து பெஞ்சமின் ஐயா இந்த மீஞ்சூர் நாலூர் பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள், அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அருமையான தாயாருடைய சாட்சியை நாங்கள் கேட்கும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை செய்து வந்திருக்கிறீர். நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்ட பொழுது நீங்கள் இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருப்பீர்கள், ஒளியாக இருப்பீர்கள், உப்பாக இருப்பீர்கள் என்று சொன்னவனமாக இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இருந்த இடத்துல இந்த அருமையான நம்முடைய பிள்ளையை ஆண்டவரே குடும்பமாக நீர் ஆண்டவரே சுவாமி பயன்படுத்தினதற்காக கூட துதிக்கிறோம். இன்றைக்கும் எங்களுடைய ஜீவியங்களையும் கூட நாங்கள் இருக்கிற இடங்கள் நமக்கென்று நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க உதவி செய்யும். அருமையான அண்ணனையும் கூட பலப்படுத்தும். பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமகள்கள் தேவனை ஒவ்வொருவரும் கூட நீர் ஆசீர்வதியும். நம்முடைய வல்லக்காரன் ஆண்டவரே கூட இருக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும்
ஆண்டவரே, சீயோனில் வாசமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக இஸ்ரவேலிலே நாங்கள் அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம் என்று சொன்ன வண்ணமாக இன்றைக்கு நீர் அவர்களை செய்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய வாக்கு தத்தங்களை நீர் நிறைவேற்றியிருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம். தொடர்ந்து இதாமே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி. இந்த நாளிலும் அருமையான தாயார் ஞானமணி ஜெயராஜ் அவர்களுடைய இந்த ஜெபத்தில் அவர்களை பற்றிதான நல்ல சாட்சிகளை ஆண்டவர் எங்கள் மத்தியில் நீர் எழுப்பி எங்களுக்குள்ள ஒரு புதிதான விசுவாசத்தையும் ஆண்டவர் மேலே எவ்வளவு வைராக்கியமாய் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் எல்லாரும் கற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு இப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை இந்த பகுதியில் வைத்து நீர் பயன்படுத்தி இருப்பதற்காக நன்றி. புறம்பான மனுஷி பலவீனமாக இருந்தாலும் உள்ளான மனுஷனுக்கு ஆண்டவர் உள்ளான இதில் அவங்க எவ்வளவு பலனுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்காக நன்றி அப்பா. அவர்கள் வாழ்ந்த நல்ல நாட்களுக்காக, அவர்கள் செய்த நல்ல கிரியைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து அவர்கள் விட்டு சென்ற கிரியைகள், நல்ல காரியங்கள், அவர்கள் மனதில் தாம் பிள்ளைங்க எல்லாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த தாயினுடைய இடத்தில் என் ஆண்டவர் இருந்து அந்த பிள்ளைகளை மகிமையாய் இன்னும் நடத்த போவதற்காய் சோத்திரம் அப்பா. இனிமே தான் ஞானமணி அம்மாவுடைய குடும்பத்தில் இன்னும் மகிமையான ஊழியங்கள், இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். உங்கள் நாமம் மகிமைப்பட போவதற்காக சோத்திரம். தொடர்ந்து இந்த குடும்பத்தை நீர் இந்த வல்லமையான கரத்தில் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா மகிமையும் உமக்கு மட்டுமே நாங்கள் செலுத்துகிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி இந்த குடும்பத்தையும் அவர்களை சார்ந்த ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கடைசியாக ரெவரண்ட் ஜான் ஜாஷுவா அவர்கள் வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு முன்பதாக எங்களுடைய அன்பின் அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எல்இஎஃப் திருச்சபையை சார்ந்த அனைத்து தேவ ஊழியர்களுக்கும் விசுவாச குடும்பத்தார்களுக்கும், அதனைத் தொடர்ந்து குட் சமாரிட்டன் பிரேயர் ஃபெலோஷிப் ஈக்காடு தாங்களில் உள்ள சபையிலிருந்து எங்கள் அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய திருச்சபை ஊழியர்கள், சபை விசுவாசிகள் உங்கள் யாவருக்கும், பொன்னேரியில் இருக்கக்கூடிய ஒய்ஏபிஎஃப் அந்த இன்ஸ்டியூட்லேருந்து அநேகர் இங்கே வந்திருக்கிறீங்க, அவர்களுக்கும் ஐசிஒஏ நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கும், அதனைத் தொடர்ந்து சிஎஸ்ஐயிலிருந்து சில பாஸ்டர்ஸ் வந்திருக்கீங்க, இசிஐயிலிருந்து ஒரு சிலர் வந்திருக்கிறீங்க, தமிழ் லுத்தரன் சர்ச்சிலிருந்து ஒரு சிலர் இங்கே வந்திருக்கிறீங்க, அது தவிர்த்து இண்டிபெண்டன்ட் சர்ச்சாக நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வந்த ஒவ்வொருவரையும், நீங்கள் எங்களை நேசித்து வந்த உங்களையும் நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இறுதியாக இப்பொழுது ரெவரண்ட் ஜான் ஜாஷுவா அவர்கள் வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். இவர்கள் வந்து சென்னையில் பட் ரோட் என்கிற இடத்துல சால்ட் அப்படின்னா ஸ்கிரிப்சர் அப்ளைடு லீடர்ஷிப் ட்ரைனிங் என்கிற ஒரு வேதாகம கல்லூரியை குறுகிய காலத்தில், அதாவது பைபிள் முழுமையாக போய் படிக்க முடியாதவங்க குறுகிய காலத்தில் சபைகளுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா இவங்களுடைய குழுவினர் வந்து உங்களுக்கு நல்ல அழகான கர்த்தருடைய செய்தியை போதிக்கிற ஊழியத்தை ஐயா அவங்க குழுவினர் செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க எங்கள் மத்தியில் வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவர்கள் வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். எங்கள் மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, அம்மாவை குறித்து நாங்கள் கேட்ட எல்லா சாட்சிகளுக்காக நன்றி. ஐயாவை குறித்து நாங்கள் கேட்ட சாட்சிகளுக்காக நன்றி. பிள்ளைகள் ஊழியத்தில் உம்மோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலையும் பிள்ளைகள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை ஆசீர்வதித்தீர். அழைக்கப்பட்ட யாவரும் இந்த ஸ்தோத்திர ஜப கூட்டத்திற்கு வரும்படியாக கர்த்தர் கிருபை தந்தீர். எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டீர். நன்றி செலுத்துகிறோம். உயிர் தேடுதலின் நிச்சயத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த இடத்தை விட்டு நாங்கள் போகும்பொழுது மரணம் தவிர்க்க முடியாதது, ஆனாலும் நீர் எங்களுக்கு ஜீவனை வைத்திருக்கிறீர், நித்திய ஜீவனை வைத்திருக்கிறீர். அம்மா அவர்கள் அதை சுதந்திரத்துக் கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளும் மருமக்கள் மாறும், பேர பிள்ளைகளும் அப்பேற்பட்ட விசுவாசத்திலே தொடர்ந்து வளர கர்த்தர் கிருபை தாரும். இந்த கூட்டத்துக்கு வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்ட சாட்சியின்படி, உம்முடைய வார்த்தையின்படி, அந்த விசுவாசத்தில், அந்த நம்பிக்கையில் கடைசி மூச்சு வரைக்கும் நாங்கள் வாழவும், அந்த உயிர் தேர்தல் நிச்சயத்தோடு நாங்கள் திரும்பிச் செல்லவும் கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும், அருமையான ஜெயராஜையா அவர்களோடும், பிள்ளைகளோடும், மருமக்கள்மார், பேர பிள்ளைகள், உறவினர்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் இருந்து ஆசிரியத்து காப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்து இவ்வளோ நேரம் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்க அனைத்து தெய்வ ஊழியர்களுக்கும், பொன்னேரி பகுதியில் வந்திருக்கிற எங்களுடைய சர்ச் பாஸ்டர் ஜேம்சன் அவர்களுக்கும், எல்எஃப் சார் மற்றும் பொன்னேரி போதகர் ஐக்கியத்திற்கும் அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். குட் சமாரிட்டன் அந்த டீமுக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய எல்எஃப் ஊத்துக்கோட்டை சார்பாகவும் நன்றி செலுத்துகிறேன். அனைத்து உறவினர்களுக்காக நன்றி. இப்பொழுது உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு உணவு ஆயத்தப்படுத்தியிருக்கோம். அன்பானவர்களே, நீங்கள் இருந்து சாப்பிட்டு போனால் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இருந்து நீங்கள் சாப்பிட்டுபடி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப நன்றி. உங்களுடைய ஜெபத்திலே எங்கள் குடும்பத்தை நினைத்து கொள்ளுங்கள். எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். தேங்க்யூ. நன்றி. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர்.
தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் உரிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் உரிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம் என் கிருபை உமக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. போதும் என் வாழ்விலே
எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. ஆரந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. ஆரந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. கண்ணீரிலே நிறைந்திருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. கண்ணீரிலே முழுங்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. தாகத்தோடு நாங்கள் இருந்தோமே, தாகத்தோடு நாங்கள் இருந்தோமே, ஜீவ தண்ணீரை கொடுத்து விட்டீரே. ஜீவ தண்ணீரை கொடுத்து விட்டீரே. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா.